வர மாதிரி இருக்கு, விசாரிக்கலாம். ஐயா உங்களதான். ஒரு நிமிஷம் வாங்க. யார்? நானா? ஆமா உங்களதான். என்னப்பா, யார் நீங்க? இது புதுமலையானா? இந்த ஊர் தான். நீங்க யார பார்க்கணும்? நாங்க டிவி சேனல்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? என்ன விஷயம்? நாங்க எங்க சேனலுக்காக உங்ககிட்ட பேசலாம்னு வந்தோம். நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரிப்பா, சொல்றேன். எல்லாம் ரெடி பண்ணீங்க. என்னப்பா சுப்பிரமணி, ஆளெல்லாம் புதுசா இருக்கு. யாரு இவங்கெல்லாம்? டிவி காரங்க ஏதோ கேட்கணும்னு வந்திருக்காங்க. வணக்கம் பெரியவரே. வணக்கம். நாங்களா உங்க ஊர்ல இன்டர்வியூ பண்ணலாம்னு வந்திருக்கிறோம். எடுங்க எடுங்க, நல்லா எடுங்க. அப்படின்னா என் கூட கொஞ்ச நேரம் பேசுறீங்களா? ஒரு நிமிஷம், நீ அந்த பக்கம் போமா. அம்மா ரெடியாம்மா? ஓகே ரெடி. கேமரா ரோலிங். சொல்லுங்கய்யா, உங்க பேர் என்ன? என் பேரு சுப்பிரமணி. இந்த பூந்தமல்லிங்கிறதுக்கு இப்படி ஒரு நல்ல பேர் உங்க ஊருக்கு எப்படி வந்தது? எங்க ஊர் விதிமுறையும் எங்க ஊர்ல இருக்கிறவங்கள பார்த்து அரசாங்கமே இத முன் உதாரண கிராமமா அறிவிச்சிட்டாங்க தம்பி. உங்க ஊர்ல யாரும் குடிக்க மாட்டாங்களாமே, அது உண்மையா? உண்மைதாம்மா. அது மட்டும் இல்ல, குடிக்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா நீங்களே இந்த ஊரை விட்டு வெளியே போக முடியாது. இட்ஸ் ஓகே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மா, உங்க ஊர்ல எத்தனை வீடுங்க இருக்கு? சுமாரா 400 வீடுங்க இருக்கு. எங்க ஜனத்தொகை எவ்வளவு இருப்பாங்க? வயசானவங்க, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாரையும் சேர்த்து கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்கலாம். உங்க ஊர்ல குடிய அடியோட ஒழிக்க என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ, அது ஒரு பெரிய கதைப்பா. அத சொன்னா நீங்க அத நம்பவே மாட்டீங்க. எங்க தாத்தா காலத்துல எல்லாம் யாருமே குடிக்கவே மாட்டாங்களாம். அந்த காலத்துல இயற்கை உரம் போட்டு விளைஞ்ச பருப்பு, தானியம், பழம், காய்கறிகள்னு சாப்பிட்டு மனுஷங்களுக்கு எந்த வியாதியுமே வரலையாம். மழையும் விளைச்சலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி சரியா நடந்துகிட்டு இருந்ததாம். மனுஷங்களும் அப்படிதானா. எந்த ஒரு பொறாமையும் இல்லாம, ஏமாத்தாம எல்லாரும் ஒண்ணுமண்ணா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். எங்க தாத்தா காலம் முடிஞ்சு எங்க அப்பா காலம் வந்துச்சு பாருங்க. இந்த கள்ளச்சாராயங்கிறது வந்து எல்லாரையும் அழிச்சிருச்சு. அது எப்படிங்க வந்தது? யார் கொண்டு வந்தாங்க? எந்த பாவி அதை கொண்டு வந்தானோ எனக்கு தெரியலப்பா. ஒவ்வொருத்தரா திருட்டுத்தனமா குடிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஏன் திருட்டுத்தனமா குடிச்சாங்க? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான். அவ்வளவு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம் அந்த காலத்துல இந்த ஊர்க்காரங்க. நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. எங்க அப்பா எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் தம்பி. சரி, அப்புறம்? அதுக்கப்புறம் நான் சின்ன பையனா இருந்தேன், எனக்கு விவரம் அந்த அளவுக்கு பத்தாது. ஒரு நாள் எங்க அப்பா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன இது இப்படி ஆறி போயிருக்கு? இந்த சாப்பாடை கொண்டாந்து என்ன கொட்டுற? அது சரி, இது செஞ்சு 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. உனக்காக காத்துட்டு இருப்பாங்களா? சாப்பிடியா? என்ன இது, உன் மேல ஒரு வாசம் அடிக்குது. ஏய் கத்தாதடி, நான் இன்னைக்கு கொஞ்சமா தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். யாருக்கு அதுலயாவது விழுந்துச்சுன்னா என் மான மரியாதை போயிரும். கொஞ்சம் தான் குடிக்கிறேன்னு இப்படி கெட்டு போய் நிக்கிற. இப்படி குடிச்சிட்டே வந்தா நம்ம புள்ள கெட்டு போயிராதா? என்னைக்கு தான் திருந்த போறியோம். துவையல் எடுத்துட்டு வா. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல, இரு எடுத்துட்டு வரேன். சம்பாதிக்க வாய் ரொம்ப தான் நீளுது, நான் கவனிச்சுக்கிறேன். உன்ன மாதிரி குடியாரங்கிட்ட வேற என்ன பண்றது? பேசாம சாப்பிடு. உன்னை பார்த்து இவனும் கெட்டு போறான், பாத்துக்கிட்டே இரு. இந்தா இங்க பாரு, நீயும் உங்க அப்பன மாதிரியே கெட்டு போயிட்டு வர. ஏய் ஏண்டி கத்திக்கிட்டே இருக்க? பேசாம உள்ள போ. யாராவது கேட்டாங்கன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அப்பா, அம்மா ஏன் உங்களை அப்படி திட்டிட்டு இருக்காங்க? டேய் வாயை மூடிட்டு சாப்பிடுறா. ஐயோ இவன் வேற. சி, இவ இப்படி பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சா நான் குடிச்சிட்டே வந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா வேதனைப்படுறாங்கிறதுக்காக எங்க அப்பா குடிக்கிறதையே விட்டுட்டாரு. ஓ வெரி நைஸ். ஆமா, உங்க ஊர்ல எத்தனை பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க? ஒரு 5-6 பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான்பா. ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு பணம் இல்லையோ என்னவோ. அப்ப யாருகிட்டயும் பணம் இல்லன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? பணம் இருந்தாலும் சில பேர் குடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. குடிகாரங்கிறது தெரிஞ்சா ஊர்க்காரங்க கேவலமா பாப்பாங்கிற ஒரு பயத்துல இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் குடிக்கிறவங்க எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது எங்க வந்துச்சுன்னு தெரியுமா? வந்துச்சு. நாராயணா, யோ நாராயணா. யாரப்பா அது? உள்ள உக்காந்துக்கிட்டு யாருன்னு கேக்குற? வெளில வாயா. உருப்படாதவன, என்னடா குடிச்சிட்டு என்கிட்ட வந்து என் பேரை சொல்லி கூப்பிடுறியா? எந்த பாவி கூட சேர்ந்து இந்த குடிப்பழக்கத்தை கத்துக்கன? ஏன்டா என் உயிரை வாங்குற? இல்ல, சாராய கடனை ஏன் நீ அடைக்கல? என்னடா சொல்ல வர்ற நீ? அவங்கிட்ட இருக்கிற கடத்தை நான் ஏன் கொடுக்கணும்? அவன் என்ன எனக்கு மாமனா மச்சானா? அவன் கடன் இல்ல, என்ன நீ உன் பையன் தானே சொல்ற?
உறவு மட்டும் கொண்டாட முடியுது, பையனோட கடனை அடைக்க முடியாதா? ப்பு, நீ எல்லாம் ஒரு அப்பனா? டேய், உன்ன மாதிரி பிள்ளைங்கள அப்பனுங்க தவம் இருந்து பெத்துக்கிறானுங்க. ஆனா நீங்க இப்படி பண்றீங்க. டேய், அமைதியாடுறா, எடுத்து அடிச்சிருவேன் பாத்துக்க. குடிக்கிறதுக்குன்னு ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கொண்டு போய் வித்த, அதையெல்லாம் நான் விட்டுட்டேன். நிழலுக்காக ஒரு மரத்தை வச்சிருந்தேனேடா, அதையும் வெட்டி தின்னுட்டியாடா. இன்னும் என்னடா விக்கணும்னு பாக்குற? டேய், உன்னா அண்ணா உண்ணா உண்ணா என்ன ஏய் ஏன்டா உனக்கு என்னாச்சு? ஏதோ அடிக்க போறாரா? அடிக்கட்டுமா பாக்குறேன். இங்க பாரு சசி, காலங்காத்தால குடிச்சிட்டு வந்து என்ன வாய்க்கு வந்தபடி பேசுறான். எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான். பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க. நீ மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏ பரம இருடா, கொஞ்ச நேரம் என்னன்னு கேட்கலாம். இங்க பாரு சசி, குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் பாழாக்குறான். இவன் கெட்ட கேட்டுக்கு ஒரு டவல் கூட வாங்கல. அவன் போட்டுக்கிறதே ஏன் டவல் தான். இந்த துண்டு ஒன்னோடதா? வேற யாருதுடா? இந்த புடி யாருக்கு வேணும்? டேய் டேய் நில்றா ஒரு நிமிஷம். அப்புறம் சசி, இந்த டவல் என்னோடதுன்னு தூக்கி போட்டுட்டான். அவன் போட்டுக்கிட்டு இருக்க சட்டைய தச்சு கொடுத்தத அவங்கிட்டயே கேளுங்க. ஏதோ சீமையில இல்லாத சட்டையை தச்சு கொடுத்த மாதிரி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. யாருக்கு வேணும் உன்னோட சட்டை? இந்த புடிச்சுக்க. இந்த புடி. சட்டையை கழட்டி கொடுத்து விட்ட. அப்ப இது இந்த டவுசர் உன்னோடதா? இது என்னடா இது? என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா புள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டு ட்ரெஸ் கழட்டி போடுறான். டேய் பரமேசே, அப்பா அண்ணா ஒன்னு ரெண்டு வார்த்தை சொல்லதாண்டா செய்வாங்க. அதுக்கு நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் யாருக்கு வேணும் ஒரு டவுசர்? இப்பவே கழட்டி போடுறேன். வேணாம். ஏய் 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 போய் தண்ணி எடுத்து ஊத்துறியா? போங்க. வா வா மேல அப்படியே ஊத்து. நல்லா ஊத்து நல்லா ஊத்து. போத தெளிற வரைக்கும் விடாதீங்க. அவனுக்கு ஊத்தி விடுங்க ஊத்தி விடுங்க. ஊத்தியா? அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன். ச்சே, நம்பவே முடியல. எவ்வளவு விசித்திரமா இருக்குல்ல? அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஆமாம்பா, இது மட்டும் இல்ல, இன்னும் எங்க ஊர்ல எப்படிப்பட்ட ஆளுங்க இருந்தாங்கன்னு சொல்றேன், கேட்டுக்கங்க. சொல்லுங்க, எப்படி எல்லாம் இருந்தாங்க? அமாவாசைன்னு ஒருத்தன் இருந்தான். அமாவாசையா? ஆமா, ஏன் அவரை அமாவாசைன்னு கூப்பிடுறாங்க? அவன் அமாவாசை அன்னைக்கு பிறந்தானா. சின்ன வயசுல இருந்து அவனை எல்லாரும் அமாவாசை அமாவாசைன்னு கூப்பிடுவாங்க. அதே பேரு அவனுக்கு நிரந்தரமாயிடுச்சு. அந்த அமாவாசை என்ன பண்ணாரு சொல்லுங்க? எங்க ஊர்ல எத்தனையோ பேரு குடிச்சு அழிஞ்சதுக்கு அவன்தான் காரணம் தம்பி. அது எப்படி? அவன் ஒரு தப்பு பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம இங்கிருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டான். அந்த அளவுக்கு அவர் என்னங்க பண்ணாரு? எங்க ஊர்ல ஒரு பொண்ணு சுந்தரின்னு ரொம்ப அழகா இருப்பா. என்ன அமாவாசை இந்த நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்? விஷயம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நாளா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது உன்னை பண்ணி உன்னை என் வலையில உழ வைக்கணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். ஏய், என்ன நீ தப்பானவன் நினைச்சிட்டியா? என் உயிரே போனாலும் சரி, என்னால அதெல்லாம் முடியாது. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி முதல்ல வெளியே போ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மனசு வையேன் சுந்தரி. உன்னை ராணி ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். ஏன் பொறுக்கி அறிவு கெட்டவனே, என்ன என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? எந்த காலத்திலயும் என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். முதல்ல இங்க இருந்து போயிடு. உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை ஏன் வீணாக்கிக்கிட்டு இருக்கிற சுந்தரி? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு சொந்தமாயிரு, அது போதும். அட பாவி மனுஷா, என்னையா பேசுற? ஆமா சுந்தரி, அந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு நீ என்ன சுகத்தை பார்த்திருப்ப? அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். வா. இங்க பாரு, இப்படியே பேசிட்டு இருந்த அப்புறம் விளக்கமாறு பிஞ்சிரும் பாத்துக்கோ. என்ன ஜென்மையா நீ? முதல்ல வெளியே போ. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, உன்னை அனுபவிக்காம நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். விடியா? விடியா அமாவாசை? விடிங்கறல? ஐயோ விடு! ஐயோ யாராவது வாங்க! அமாவாசை கிட்ட தப்பா நடந்துக்கறா. ஐயோ யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க! யாராவது காப்பாத்துங்க! யாராவது வாங்க! யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க! என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சுமா? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அந்த அமாவாசை என்ன கெடுக்க பார்த்தான். அப்படியா? என்ன தைரியம் அவனுக்கு? ஏய், இன்னைக்கு அவன் வரட்டும், ஒரு வழி பண்ணிடலாம். வாங்கயா. ஏப்பா என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி ஓடியாரீங்க? அந்த அமாவாசை சுப்பிரமணி பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா? வர வர அவர் ரொம்ப பண்ணினுங்கிறார் பாரா. ஆமா, அவன் ஏன் பொண்டாட்டிக்கிட்டே அன்னைக்கு அப்படித்தான் நடந்துக்கிட்டானா. அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும். வாங்க வாங்க.
ஏயா எங்கயா போனான் அவன் எந்த பக்கம் போனான்னு தெரியலையேப்பா. நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டானே. எங்கடா போயிட போறான் அவன்? பொழுது வெடிஞ்சதும் கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவான். அப்புறம் என்னதான் ஆச்சு? உங்க கையில அவன் மாட்டினானா? அவன் எப்படிப்பா கிடைப்பான்? அப்போ அவன் எங்க போனா? இவங்கள பார்த்து பயந்து திருட்டுத்தனமா சென்னையில போய் செட்டில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அங்க யாரோ மந்திரி கூட சேர்ந்துகிட்டு சின்ன சின்னதா அரசியல் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஊருக்கு வரவே இல்லையா? அவன் இந்த ஊருக்கு வரலப்பா. அந்த சுந்தரி இருந்தால அவதான் அவனை தேடி போயிட்டா. என்ன சுந்தரி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாப்பா, சுந்தரி தான் அவனை தேடி போயிட்டா. அது எப்படி? அது வந்து அமாவாசை, நான் தான் இங்க இருக்கேன். சுந்தரி, என்ன சுந்தரி நீங்க என்ன பண்ற? எப்போ சென்னைக்கு வந்த? நேத்து தான் வந்த அமாவாசை. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன நல்லா இருக்கியோ என்னவோ, பார்த்தா தெரியலையா? பாவம், இப்படி ஒல்லியா இருக்க. என்ன பண்ண முடியும்? என் கஷ்டத்தை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? ஐயோ பாவம், எப்படி இருந்தவ எப்படி ஆயிட்ட? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இல்லையா? வா வீட்டுக்கு போகலாம். வந்து உட்காரு, வா, யோசிக்காத வா. அதுக்கப்புறம் சுந்தரி திரும்ப வரவே இல்ல. ச்சே, என்ன இன்சிடென்ட்ங்க இது? அந்த சுந்தரி அம்மாவாசை கூட போயிட்டாங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க ஊர்க்கார மகேஷ்னு டெம்போல காய்கறிகளை ஏத்திக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனான். அவன் தான் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொன்னான். அவங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு என்ன காரணம்? அது எல்லாத்துக்கும் காரணமே அவங்க புருஷன் தான். அவங்க புருஷனா? ஆமா. அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணானா? தினமும் குடிச்சிட்டு வந்து மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பான். கூப்பிட்டு இருக்க, பணம் தர போறியா இல்லையா? ஒரு வாட்டி உங்களுக்கு சொன்னா புரியாதா? குடுக்க முடியாதுன்னா குடுக்க முடியாது. கொடுக்க மாட்டியா? வரேன் இரு, நானே கொடுக்கறேன்டி. பாவி, உன் கைக்கு ஏதாவது வர. ஏன்டா என்ன இப்படி அடிக்கிற? அடிக்காதடா, தயவு செஞ்சு என்ன யாராவது கொடுக்க மாட்டேங்கற? ஐயோ, இவனை அடிச்சே கொல்றேன். ஏம்பா, நல்லா தானே இருந்தா என்னாச்சு உனக்கு? கட்டின பொண்டாட்டிய எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருக்கிய. நீ எல்லாம் மனுஷனா? அடிக்கிறது ஏன் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டியா இல்ல, ஒத்திக்கிட்டு போகையா. ஊருக்குள்ள இவன் வார்த்தை மட்டும் தான் குச்ச மாதிரி பண்றான். நாங்கெல்லாம் குச்சி இல்லையா? போகையா. இவங்க ரொம்ப ஒழுங்க மாதிரி எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டாங்க. போங்கடா குடிகார பசங்களா. அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணாலும் இவனுக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சா. நமக்கு என்னப்பா வந்தது? அவன் பொண்டாட்டி அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? வாய போலாம். அதுக்கப்புறம் அந்த குடிகாரனோட தொல்லை தாங்க முடியாம தான் சுந்தரி சென்னைக்கு கிளம்பி போயிட்டா. ச்சே, இப்படி நடந்திருக்க கூடாது. அவன் பண்ண தப்புக்கு அவன் அனாதை ஆயிட்டான். பாவம் அவன். இப்ப அவர் என்ன பண்றாரு? வேற என்ன பண்ணுவான்? இப்போ அவன் விவசாயத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். நாங்க அவரை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஆமா, இப்ப அவர் எங்க இருக்காரு? இங்கதான் இருக்கான் சார். இங்க இருக்காருன்னா? நான் தான்ப்பா அது. அந்த சுந்தரியோட புருஷன் குடிகார சுப்பிரமணி. சாரி, உங்க மனசை நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க. எல்லாம் என் விதி. என்ன பண்ண முடியும்? அது சரி, திரும்பவும் அந்த அமாவாசை ஊருக்கு வரலையா என்ன? ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் ஆளே மாறி போய் எங்க ஊருக்கு வந்தான். டேய் மோகன். யாரு? ஏண்டா என்ன மேல எங்களையும் அப்படி பாக்குற? ஓ, அமாவாசையா? அமாவாசை தான். என்னடா நல்லா இருக்கியா? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து? என்ன பண்றதுடா, அப்ப கெட்ட காலம், இப்போ நல்ல காலம், அவ்வளவுதான். இத்தனை நாளா நீ எங்க இருந்த? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். வா, முதல்ல வந்து வண்டியில உட்காரு, வீட்டுக்கு போலாம். என்னடா பேமொழி முழிக்கிற? வந்து உட்காரு. டேய் வாடா, வந்து வண்டியில உட்காரு. அடடடடா, இப்ப கார்ல வந்திருக்கான். ஒருவேளை பக்கத்து வீட்டு காரை எடுத்துட்டு வந்துட்டானோ? வாடா வாடா, டோரை திறந்து உட்காரு. உட்காரு. அது சரிடா, எப்படி இருந்தாலும் இப்ப இப்படி ஆயிருக்க? இதெல்லாம் எப்படிடா நீ சம்பாரிச்ச? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ இத குடி. வேண்டாம்பா, ஆளை விடு. நான் எப்பயாவது குடிச்சிருக்கனா? நீ வேணும்னா குடி. டேய், ஒன்னும் ஆகாது, குடிடா. இது என்ன விஷமா? எதுவா வேணா இருக்கட்டும், எனக்கு வேணாம். என் பொண்டாட்டி திட்டுவா. இத நான் தொட கூட மாட்டேன்.
அதனால தான்டா நீ இப்படியே இருக்க. எப்பவுமே காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சு பாரு, உனக்கு பிடிக்கலன்னா நாளையில இருந்து குடிக்காத. எனக்கு என்னமோ இது வேணான்னு தோணுது. அப்படின்னா என் வார்த்தைக்கு மரியாதை இல்லை. குடிடா. சரிப்பா, இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கிறேன். இனிமே குடிக்க சொல்லக்கூடாது, சரியா? சரிடா, குடி. கேவலமா இருக்கு. முதல்ல இப்படி தாண்டா இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிரும். இங்க பாடுறா மோகன், ஊருக்கு நடுவுல இருக்க தோட்டத்துல ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன். நாளைக்கு தான் வேலையை ஆரம்பிக்க போறேன். கட்டுப்பா கட்டு, கட்டுறதுதான் கட்டுற, கொஞ்சம் பெருசா கட்டு. அப்புறம் வரப்போற ஊராட்சி எலெக்ஷன்ல நான் தான் தலைவருக்கு நிக்க போறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா பண்றோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாதப்பா. அது எப்படிடா உன்னை மறக்க முடியும்? நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே ஒன்னா சேர்ந்து வளர்ந்தவங்க இல்லையா? நல்ல வேலை, அத மறக்கலையே நீ. ஏண்டா அம்மாவாசை, என்ன சரக்கு கொடுத்தியோ தெரியல, எனக்கு என்னென்னமோ பண்ணுதுடா. சொர்க்கமே பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்துறா. ஏய் மல்லிகா, ஏய் மல்லிகா, இங்க வாடி. மல்லிகா, ஏய் மல்லிகா. யாரு? என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? போங்க, நீங்க ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. நடிக்கிறனா? அதுக்கு தான் உன்னை முட்டாளுன்னு சொல்றது. உண்மையாவே குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாண்டி, என்ன பார்த்தா உனக்கு தெரியலையா? ஏங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏண்டி, சென்னையில இருந்து என் நண்பன் அம்மாவாசை வந்திருந்தான். அவன் என் சின்ன வயசு ஃப்ரெண்டுடி. அதனால தாண்டி அவன் வருத்தப்படுவான்னு கொஞ்சமா குடிச்சிட்டு வந்தேன். அதுக்கு என்னவா இப்பா? நான் குடிக்காரங்களை திருத்துறவங்கள தான் பாத்திருக்கேன். ஆனா குடிப்பழக்கமே இல்லாதவங்கள குடிக்க வச்சு அனுப்பியிருக்கானே உங்க நண்பன், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் கண்ணத்திலே 4 அடி அடிப்பேன். ஏய், என்னடி நாக்கு நீளுது? இன்னொரு வாட்டி என் நண்பனை பத்தி நீ எதனா சொன்ன, உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. கட்டிக்கிட்டவளை விட உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு பெருசா போயிட்டானா? ஆமாண்டி, உன்னை விட அவன் தாண்டி எனக்கு பெருசு. இன்னொரு வாட்டி என் நண்பனை பத்தி ஏதாவது திட்டின, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னையா பண்ணுவ? என்ன என்னையே எகுத்து பேசுறியா நீ? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அமாவாசை மாதிரியா இருக்கான். டேய், அது அவனே தான்டா, வாடா. என்ன ரங்காண்ண, கருப்பண்ண, 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? கெட்டப்படா இது அமாவாசை, நீயா இதுன்னு என்னால நம்பவே முடியலையே. இவ்வளவு நாளா எங்க இருந்த? இப்ப நான் சென்னையில இருக்கேன். முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப பிஸியா இருக்கேன். இப்போ நல்ல நல்ல வேலைகளை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். எங்க எம்எல்ஏ சத்தியமூர்த்தி ஐயா இருக்காருல்ல, அவரு நான் இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. நான் அவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. ஓஹோ, அப்படியா? சரி, நல்லது. சரி, நான் வரட்டுமா? வரேன். போ. ஆண்டி சட்டை பாத்தியா? போர்லிங்க, ஏதோ ஒரு கம்பெனிக்காரங்க நம்ம ஊருக்கு வந்தாங்க. இந்த மருந்து நல்லா இருக்கு போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் போட்டேன்ப்பா, நல்லா தான் வந்துச்சு. திடீர்னு பூச்சி வந்துருச்சுப்பா. மருந்தும் அடிச்சேன், இருந்த அளவு சரியாகல. இப்படி இருந்தா நான் என்னப்பா பண்ண? சரி கவுண்டர, நீங்க சொல்றது உண்மைதான்.
நம்ம கிராமத்துல பிரச்சனைங்க 100 இருக்கு. நம்ம கிராமத்து ஆளுங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம். அதில் போர்லிங்க. மதுரவாயில் பக்கத்தில் என்கிட்ட 2 ஏக்கர் நிலம் இருக்கு. அங்கே கொஞ்சம் தண்ணிக்கு பிரச்சனை. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு போர் போட்டேன். என் அதிர்ஷ்டமோ என்னமோ 2 அடி தண்ணி வந்தது. பெருசாக ஒரு பெரிய கிணறு கூட எடுத்துட்டேன். தண்ணியை தேக்கி வச்சுட்டு நல்ல ஒரு கீரையை விதைச்சேன். நல்ல விளைச்சல் வந்தது. ஆனால் அந்த தீபாவளி பண்டிகை வருதுல்ல, என்னமோ ஏதோ ஒரு நவீன முறையில் செய்கிறாங்களாம். பாதியிலே எல்லாத்தையும் அறுத்துடுறாங்க. எப்படியா விவசாயிகள் முன்னேறுறது? ஏ சத்யா, அங்க பாரு. கவுண்டரு, உங்க பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். பிரச்சனையில இருந்தா தீர்வு இருக்கும். சரிப்பா போர்லிங்க. சரி, ஏதாவது பார்த்து பண்ணு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ராத்திரி இங்க இருந்து ஓடி போனவன் இப்பதான் ஊருக்குள்ளேயே வரான். ஃப்ராடுக்கார பையன். அன்னைக்கு அரை பேண்ட் போட்டு ஓடி போனான். இன்னைக்கு அவன் ட்ரெஸ்ஸை பாத்தியா? அட மெட்ராஸ் போனா எல்லாம் அப்படிதான். எல்லாம் தன்னால மாறி போயிடுவாங்கண்ணே. டேய், இன்னைக்கு என்ன ஆனாலும் அவனை விடக்கூடாது. அவனை ஒரு வழி ஆக்கணும். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? பழசெல்லாம் நம்ம மறந்துட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆமா, சரியா சொல்றேண்ணே. இன்னைக்கு அவனுக்கு நல்ல பாடம் கொடுக்கணும். உங்க கதையை சொல்லிட்டீங்க, அப்புறம் என் கதையை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்களே தெரியலையா? போர்லிங்க அங்க பாரு. ஏய் சத்யா, என்னையா இங்க உட்காந்து பீடி பிடிச்சிட்டு இருக்கீங்க? இந்தாங்க, எல்லாம் சிகரெட் அடிங்க. பாத்தியா, ஊரை விட்டு ஓடி போனவன் மறுபடியும் இங்க திரும்பி வந்திருக்கான். இன்னும் யார் யாருக்கு என்ன கேடு காலம் வரப்போதோ எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஆளுங்களை நடு ரோட்ல துணியை கழட்டிட்டு தான் அடிக்கணும். அது சரி, நீங்களும் நானும் ஒன்னா உட்காந்து குடிச்சு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? வாங்கய்யா, போய் சரக்கு அடிக்கலாம். அது சரி, ஒன்னா உட்காந்து என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன அது? உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம அமாவாசை எப்படி ஆளே மாறிட்டான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். உங்க ட்ரெஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? வாங்க போலாம். சந்தோஷமா இருக்கு. நல்லா வெள்ளையும் சொல்லையுமா வந்துட்டான்னு நம்ம ஜனங்க எப்படி மரியாதை கொடுக்குறாங்கன்னு பாரியா. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க சரியா இல்லைனாக்கா நம்ம என்ன பண்றது? நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா என்ன பண்றது? இப்ப அநியாயத்துக்கு தான் காலம். என்ன ஜனங்கய்யா, இதனாலதான் ஐயா நம்ம நாடு இன்னும் இதே மாதிரியே இருக்கு. டேய், ஏன்டா அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க. அண்ணா, அது இந்த கடைக்கு வேணாண்ணே, அந்த கடைக்கு போலாம். ஏன் அண்ணே, அந்த ராமன் கடையில இவன் கடை வாங்கியிருக்கானே, இவன் கொடுக்கல, அவன் இவனை பார்த்தா தூணு காரி துப்புவான்ல, அதனாலதான். இதான் விஷயமா? டேய், நான் தான் இருக்கேன்ல. அண்ணா, எனக்குண்ணா எல்லாரும் மொத்தமா சேர்த்து கொடுத்துடலாம். வாங்க. என்னடா கடையில யாரையும் காணோம்? உள்ள இருப்பானா, கூப்பிடுங்கண்ணா. டேய் ராமு, ஒரு பாக்கெட் சாராயம் கூட பழைய பாக்கியும் சேர்த்து நாளைக்கு கொடுத்துட்றேன். அமாவாசை, உனக்கு மான மரியாதை இல்லையா? என்னோட பழைய பாக்கிய கொடுத்துட்டு வாங்கிட்டு போயா? ஏன் இப்படி ஏமாத்திக்கிட்டு தெரியுற? சே, நீ கெட்ட கேட்டுக்கு திரும்பி வந்து கேக்குற. என்னையா அப்படி பாக்குற? வணக்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. இவங்களுடைய கடன் எவ்வளவு இருக்கு? இந்தா. இவன் வந்ததுனால இவங்களோட பழைய பாக்கி எல்லாம் தீரப்போகுது. நாமளும் முடிஞ்ச வரைக்கும் கறக்கலாம். என்னையா அப்படி பாக்குற? இதுக்கு முன்னால 500 ரூபா நோட்டை பார்த்ததே இல்லையா? இது என்னோட பாக்கெட் மணியா? இருக்கட்டும்ண்ணே, நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கங்க, அப்புறமா கொடுங்க. ஓ, அப்படி சொல்றியா? டேய், என்ன வேணுமா வாங்கிக்கங்கடா. பின்னாடி வாங்கய்யா. போங்க போங்க. வா வா. ஏய் ராமு, சீக்கிரம் எடுத்துட்டு வா. குடுறா எல்லாருக்கும் குடு.
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கண்ணே. டேய், நான் எப்பவும் ஃபாரின் சரக்கு தான் அடிப்பேன். ஓசியில் கொடுத்தா கூட சத்தியமா இதை குடிக்கவே மாட்டேன். ஓ அதனால சரி விடுமா. வெக்கப்படாதீங்க, எவ்வளவு வேணுமோ குடிங்க. இன்னொரு பாக்கெட்டு கொடுங்க. சத்யா மாறி, டேய் கோவிந்தா, இந்த தடவை ஊராட்சி மன்ற தலைவருக்கு நான் நிக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறேன். உங்களை தவிர வேற யாரும் ஜெயிக்க வைப்போம் சொல்லுங்க. என்னடா? ஆமாண்ணா, நாங்கெல்லாம் இருக்கோண்ணா. யோ எம்டி, ஆமா டிரான்ஸ்ஃபரை பத்தி அந்த ஃபைல் அனுப்பி விட்டனே, என்னாச்சு? பண்ணிட்டு இருக்கேன் சார். யோ சீக்கிரமா அனுப்பி வையா, இன்னும் ஒரு வாரத்துல அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியணும். சரிங்க சார், நாளைக்கு அனுப்பிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். வாங்க 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 மகேஷ், உட்காருங்க. தம்பி யாரு? இவன் 2வது சம்சாரத்து பையன். என்ன விஷயமா வந்தீங்க? சார், உங்க காலேஜ்ல என் பையனுக்கு ஒரு சீட்டு வேணும், அதுக்காகத்தான் வந்தேன். நீங்க என் காலேஜுக்கு போய் பிரின்சிபாலை ஃபோன் பண்ண சொல்லுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நல்லதுங்க சார். அப்ப நான் வரேன். வாங்க. கிருஷ்ணா, அந்த பி ஃபார்ம் வந்துதா? நாளைக்கு. வணக்கம்ண்ணா. ஓஹோ, அம்மா வாசவா, உட்காரு. அம்மா என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம ஊராட்சி மன்ற எலெக்ஷனுக்காக எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லாரும் நீங்க தான் நிக்கணும், உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. அவசரப்படாத அம்மாவாசை, ஆப்போசிஷன் பார்ட்டில யார கேண்டிடேட்டா போடுறாங்கன்னு பாப்போம். வேற யாரன்னா போடுவாங்க? எங்க ஊர்ல போர்லிங்கான்னு ஒருத்தன் இருக்கான். எனக்கு தெரியும், அந்த போர்லிங்கா தானே? அவன் நேத்து தான் வேட்பாளர் மனு கொடுத்துருக்கான். அவங்கிட்ட ₹1 கூட கிடையாது. என்ன எதிர்த்து அவன் எப்படின்னா ஜெயிப்பான்? என்ன நடந்தாலும் சரி, இந்த வாட்டி நம்ம கட்சி தான் ஜெயிக்கணும். எதிர்கட்சியை ஜெயிக்க விடக்கூடாதியா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, இந்த வாட்டி நான் தான் ஜெயிப்பேன், நம்ம கட்சி தான் வரும். சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கியா. பி ஃபார்ம் எடுத்துட்டு வாப்பா. அண்ணே, வெறும் ஃபார்ம் மட்டும் கொடுத்தா எப்படின்னு, செலவுக்கு ஏதாவது அப்படியே? நீ முதல்ல நாமினேஷனை ஃபைல் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, 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 அமாவாசைக்கு. போர்லிங்கம் வாழ்க, போர்லிங்கம் வாழ்க, போர்லிங்கம் வாழ்க, போர்லிங்கம் வாழ்க, போர்லிங்கம் வாழ்க, போர்லிங்கம் வாழ்க. உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு போர்லிங்கத்துக்கு, உங்கள் ஓட்டு போர்லிங்கத்துக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு யாருக்கு? போர்லிங்கத்துக்கு. உங்கள் ஓட்டு யாருக்கு? போர்லிங்கத்துக்கு. போர்லிங்கத்துக்கு யாருக்கு? போர்லிங்கத்துக்கு. உங்கள் ஓட்டு போர்லிங்கத்துக்கு. அமாவாசை வாழ்க, 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 அமாவாசை வாழ்க, அமாவாசை வாழ்க, அமாவாசை வாழ்க, அமாவாசை வாழ்க, வாழ்க. உங்கள் ஓட்டு யாருக்கு? போர்லிங்கத்துக்கு. உங்கள் ஓட்டு யாருக்கு? போர்லிங்கத்துக்கு. உங்கள் ஓட்டு யாருக்கு? போர்லிங்கத்துக்கு. உங்கள் ஓட்டு போர்லிங்கத்துக்கு. உங்கள் ஓட்டு யாருக்கு? போர்லிங்கத்துக்கு. அக்கா, ஏமா, ஜெயகா. யாரு? ஜெயாகா, நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும். நம்பர் 2 அண்ணன் எங்க போயிருக்காரு? வெளிய போயிருக்காரு. தயவு செஞ்சு அவர் ஓட்டையும் போட சொல்லுங்க. உங்களை எல்லாம் நம்பித்தான் இருக்கேன். சரிப்பா, போடுறேன். மறக்காம போட்டுருங்க. கண்டிப்பா நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்க்கா. பார்த்து மறக்காம போட்டுருங்கக்கா, நீங்க வரணும். கண்டிப்பா போர்லிங் அண்ணாவுக்கு தான் கண்டிப்பா போடுங்க. பார்த்து செய்யுங்கக்கா. சரிங்க. மறந்துடாம சின்னத்தை பாத்துக்கக்கா. சரி, சின்னத்தை பாத்துக்குங்க, மறக்காம போட்டுருங்க. அத குடுறா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. வரிசையில என்னோட பேர் தான் முதல்ல இருக்கும். என்னோட சின்னம் குள்ளநரி. கண்டிப்பா எனக்கு தான் ஓட்டு போடணும். குடும்பத்துல எல்லார்ட்டையும் சொல்லுங்க. கண்டிப்பா போடுறேன். ஐயா நீங்களும் எனக்கே ஓட்டு போடணும், மறந்துடாதீங்க. போலாம். ஐயா மாஜி போடுறீங்க. யோ ஆடாம வாங்கயா. ஐயா முத்தையா. வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? மன்ற தலைவருக்கு நிக்கிறேன். கொடுங்க. பையன் எங்க போயிருக்கான்? வெளிய போயிருக்காங்க. அவனையும் எனக்கே ஓட்டு போட சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க எனக்கு தான் போடணும். நிச்சயமா போடுறேன். நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் நீ தான்ப்பா ஜெயிப்ப.
நல்லா கூப்பிடுறா. பாட்டிமா பாட்டிமா இங்க வாங்க. யாருப்பா? அம்மா வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா அப்பா இருக்கேன். உள்ள இருக்காரா? வெளியே போயிருக்காரு. வெளியே போயிருக்காரா? என்னோட வரிசை எண் 1. நான் குள்ளநெறி சின்னத்துல நிக்கிறேன். நாளைக்கு மறக்காம வந்து குள்ளநெறி சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. மறக்காம வந்து ஓட்டு போட்டுருங்கம்மா. அப்பாட்டையும் சொல்லிருங்க. கண்டிப்பா. டேய் வாங்க போலாம். மாமாவை கேட்டு சொல்லுங்க. வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு? 3 பேரு. யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சின்னத்தை பார்த்து போட்டுருங்க. முதல்ல மாரியம்மன் கோயில் தெருவை முடிச்சிடலாம். வந்தது வந்துட்டோம். முதல்ல இந்த தெருவுக்கு போயிட்டு அப்புறம் போலாம். சரி அப்படியே செய்யலாம். டேய் சத்யா, சீனு, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மிஸ் பண்ணாம ஒட்டிட்டு வரணும். கண்டிப்பாண்ணா. வேலையெல்லாம் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துருங்க. சரி டேய் சுப்பிரமணி, இதுக்கு மேல குடிக்காத, போதும். சத்தியமா நான் குடிக்க மாட்டேன், மத்தவங்களை தான் குடிக்க வைப்பேன். சரி சரியா? குடிக்க வை. சரி நான் தம்பி. சொல்லுங்கண்ணா. வா. உனக்கு ஓட்டுக்குதா? இருக்குண்ணா. இந்தா குடிப்பா. இந்த வச்சு வேணாண்ணா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. என்னடா பழக்கம் இல்லைன்றா? இது அப்படியே பல்ல கட்சி அப்படியே நசுக்கினேன்னு வச்சுக்க, தானா பழகிடும். புடுறா டேய், புடுறா. பரவாயில்ல குடுறா. ஓட்டு நம்ம அமாவாசைக்கு தான் போடணும்னா கண்டிப்பா அவருக்கு தானே போடுவேன். 1ஆம் நம்பர் குள்ளநரி சின்னம். சரிண்ணா சரிண்ணா. போப்பா போங்கடா, போட்ட போடு. கிடக்குறீங்க. பா பா பா. டேய் எல்லாருக்கும் கொடுத்துட்டியா? தள்ளுற. பாத்து பொண்ணு ஆடுற. எல்லாருக்கும் குத்திட்டீங்களாப்பா? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. டேய் மோகன, உள்ள எத்தனை பேர் இருக்கு பாரு. ஒரு 10-12 இருக்கு, அவ்வளவுதான். எல்லாரும் குடிச்சிருக்காங்க. எனக்கு 2 குடுறா, நான் குடிக்கணும். டேய் அமாவாசை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காருல, போனா என்ன பண்றது? அத விடுறா. குடியா. அமாவாசை டெய்லி குடுக்க மாட்டான். குடுறா டேய், குடுறா. ஏய் எனக்கு ஒன்னாவது கொடுங்கடா. சுப்பிரமணி, அமாவாசை என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? நீ ஏற்கனவே டைட்டா இருக்க, உனக்குலாம் கிடையாது. குடுறா என்கிட்ட. இந்தா குடி குடி. எனக்கு குடுறா. இந்தாயா. நடுவுல வர்ற வரிசையில வாயா. அண்ணா நான் ஓட்டு போடணும்னு. நான் என்ன போட வேணாம் சொன்னேன். சரி விடுண்ணா, விடுங்க. ஓட்டு போடணும். அதான் ஏற்கனவே போட்டேயா. அது ஏன் ஓட்டு? இது என் பொண்டாட்டி ஓட்டியா? இது போடணும் நானு. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டுக்கிறாப்பா. ஏயா இப்படி உயிரை வாங்குறீங்க? போங்கய்யா. என் பொண்டாட்டி ஓட்ட நான் போடாம நீயா போடுவ? அப்புறம் நல்லா வந்துடும். இருங்க. என்ன சார் கணேசன், ஏன் இப்படி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றீங்க? குடிச்சிட்டு வந்தா ஓட்டு போட முடியாது. போங்கண்ணே.
போங்க. என் பொண்டாட்டி சொல்றதை கேளுங்க, போங்க. விட மாட்டேங்கிறீங்க. போங்க போங்க. இந்த ஊரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தல்ல திரு அமாவாசை அவர்கள் அவரை எதிர்த்து நின்ற போர்லிங்கத்தை 2367 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அப்படின்னா அந்த அமாவாசை பணத்தை கொடுத்து சாராயத்தை கொடுத்து ஜெயிச்சிட்டாரு அப்படிதானே? ஆமாப்பா, அவன் தான் ஜெயிச்சான். ஜெயிச்சுட்டு பிரசிடென்ட்டும் ஆயிட்டான். ஓ, அப்புறம் என்ன பண்றதுப்பா, அவன் புத்திசாலி, நல்லா படிச்சிருக்கான். ஆனா அவன்கிட்ட பணம் இல்ல. யாரும் அவன் சொன்னதை கேட்கவே இல்ல. ஜனங்க இப்ப முன்ன மாதிரி இல்ல, எல்லாரும் மூளை கெட்டு போயிட்டாங்க. அப்படின்னா ஜனங்க அவங்களோட விலைமதிப்பு இல்லாத ஓட்டுகளை பணத்துக்காகவும் சாராயத்துக்காகவும் விக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஆமா, இப்போ நல்லவங்களுக்கு காலம் இல்ல. திருடன், பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், அவங்களுக்கு தான் இந்த காலமே. அப்படியா சொல்றீங்க? ஆமாமா, இந்த எலெக்ஷன் நேரத்துல எல்லாருக்கும் சரக்கு கொடுக்கறாங்க இல்லையா? அப்படியா? அந்த நேரத்துல குடிக்காத சில பேரும் குடிக்க பழகிக்கிட்டு கெட்டு போயிட்டாங்க. ஏய், காலையில இருந்து கொஞ்சம் கூட குடியிலடா, தலைய வெடிக்கிற மாதிரி இருக்குதுப்பா. அந்த மாணிக்கம் வந்து பணம் கொடுக்குறான்னு சொன்னான், அவன் இன்னும் வந்த பாடியா காணோம். என்னயா பண்றது? என்ன பண்றது? என்கிட்டயும் பணம் இல்ல. அந்த ராமு கிட்ட போய் கடன் கேட்கலானா, நாம என்னவோ வெளியாளுங்க மாதிரி கடன் கொடுக்க மாட்டேன்னு நாய் மாதிரி கத்துறான். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்ப என்னப்பா நம்ம பண்றது? டேய், சரியான நேரத்துல தான் அவன் வரான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு நம்மளுக்கு என்கிட்ட என்ன ஆகுது? உன்கிட்ட எப்ப தானே பணம் இருந்திருக்கே, குடுறா. குடுப்பா. அப்பா, இன்னைக்கு ஒண்ணுத்த கொடுத்து 4 வாங்கிட வேண்டியதான். வரா. என்னய்யா, எங்க போயிட்டு இருக்க? நாளைக்கு களை எடுக்கணும்ல, அதான் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போறேன். என்ன ஆச்சரியம், நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல ஒன்னா இருக்கீங்க. சும்மா 2 கட்டிங் போலான்னு வந்தேன்ப்பா. வாயா, நீ கொஞ்சம் கம்பெனி கொடுப்பா. வேணாப்பா, எனக்கு வேலை நிறைய இருக்கு, நீங்களே குடிங்க. அண்ணா, பணத்தை நீங்க கொடுக்க வேணாண்ணே, நான் கொடுக்கறேன், நீங்க வாங்க. ஓ, உன் செலவா? அப்ப கிளம்பு. போ. ராமனா, என்னடா மாதிரி இன்னொரு பாக்கெட் குடு. குடிச்சிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடாதீங்க. குடிச்சதுக்கு மரியாதையா காசை வச்சுட்டு கிளம்புங்க. குடுனா இந்தாயா. ராமனா, என்னடா? ஏய், பாய் முன்ன குடியா, சும்மா தொண்டோன்னு பேசினீங்க. குடியா. இந்தடா. அது வாங்கிக்க. ராமண்ணா, அப்படியே எனக்கு ஒரு பாக்கெட் கடன் கொடுனா, நாளைக்கு கொடுத்துட்றேன். யோ, நீ குடிச்சது போதையா, கடன் கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொன்னல, போயா. டேய் சசி, அங்க பாரு, எல்லாரும் ஒண்ணா வந்திருக்காங்களே. இங்க ஏதோ இருக்குன்னு. ஏய், என்னடா எல்லாரும் என் மூஞ்சிய பாக்குறீங்க? நீங்களும் குடிங்கப்பா. ராமா, எல்லாருக்கும் கொடு. என்னையா, என்ன மூஞ்ச பாக்குற? எல்லாருக்கும் பணம் நான் தரேன், எடுத்து குடியா அண்ணா. குடுக்கற இருடா. இந்தாயா. கடவுளே. டேய் சசி, இந்த சத்யா நம்ம கேட்டா 1 ரூபா கூட தர மாட்டான். இன்னைக்கு அவனை மொட்டை அடிக்க போறாங்க பாரு. ஏய், இந்தா. குடிங்கப்பா. எனக்கு கொடு. தரையா. கொடு. ஐயோ, அங்க பாருடா. இன்னைக்கு அவன் கதை முடிஞ்சது. ஏய், இன்னொரு பாக்கெட் வேணும்னாலும் வாங்கிக்க. வேணாம். ரமேஷ், பணம் ஒண்ணும் நம்மள சம்பாதிக்க போறது இல்ல, நாம தான் அந்த பணத்தை சம்பாதிக்கணும். ராமா, எல்லாருக்கும் இன்னொரு பாக்கெட் கொடுப்பா. ஏன்பா, அப்படியே எனக்கு ஒண்ணு வாங்கி கூட. ராமா, இவனுக்கு ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொடுப்பா. இந்தாடா. யோ ராமா, தொட்டுக்க ஊறுகாய குடியா. ஊறுகாய் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஏற்கனவே காலி அடிச்சு. கிளம்பியா. ஊறுகாய் கூட இல்லாம எதுக்காக சரக்கு கடை நடத்திட்டு இருக்க? அந்த பூபதி என்ன வராரா? இந்த புளி மூட்டை எதுக்கு இங்க வருது? ஓஹோ, இவன் வேற வந்துட்டானா?
ஆஹா எப்படி உட்காந்துருக்கான் பாரு. இந்த குடியால தானே பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் இழந்த. அதுக்கப்புறமா உனக்கு புத்தி வரலையா? என்னையா ஜென்மம் நீங்களாம். அங்கேயா பாரு, அவங்க அப்பா கொடுத்த 2 ஏக்கர் நிலத்தை வித்துப்புட்டு இப்படி குடிச்சே சீரழிறிய. உங்களுக்கெல்லாம் மான மரியாதையே கிடையாதா? 4 பேர் பார்த்தா என்னையா சொல்லுவான்? ஆஹா என்னயா சத்யா, நீ கெட்டதும் இல்லாம ஊர் ஜனங்களை வேற கெடுத்துக்கிட்டு இருக்க. ஒன்னு சொல்லுவாங்க, குரங்கு தான் கெட்டதும் இல்லாம காட்டையும் சேர்த்து கெடுக்குமா. அப்படித்தாயா நீங்க எல்லாருமே. இங்க இருக்கிற எவனுக்கு சூடு சொரணங்கிறதே கிடையாது. உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கறதும் தப்பு. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய மனுஷனுங்க இருக்கானுங்க இங்க. பொழுது போனா எங்கேயாவது வீட்டில் போய் திருட வேண்டியது, திருடிட்டு இங்க வந்து குடிக்க வேண்டியது. நீங்கெல்லாம் என்ன ஜென்மங்களோ? நீங்கெல்லாம் பிறந்தீங்களா இல்லை வேற விதமா வந்தீங்களா? உங்களை எல்லாம் உருப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் பாரு. எங்களை தாயா செருப்பால் அடிச்சுக்கணும். மானங்கட்ட ஜென்மங்களா. பிஞ்ச செருப்பை எதிரியாவது முக்கிய அடிச்சாலும் திருந்த மாட்டீங்க. ஏ ராமு, போயிட்டானான்னு பாருப்பா. போயிட்டாயா கருப்பா? என்ன பேச்சு பேசுறாயா? கிளம்பலாமா? இன்னொரு பாக்கெட் குடியா? ஐயோ மாறி, நானும் ரொம்ப நல்லா பாக்குறேன். இந்த பூபதி வந்து எல்லாரையும் திட்டிட்டு அவன் குடிச்சு போறானே, எதுக்கியா? ஐயோ உனக்கு தெரியாதா? நம்ம ஊர் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நின்னு ஒரு வாட்டியும் ஜெயிக்காம மூளை குழம்பி இப்படி ஆயிட்டான். ஐயோ பாவம். வாழைப்பழம் வாழைப்பழையா, ஏலகி வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழையா, ஏலகி வாழைப்பழம், ஏலகி வாங்கம்மா வாங்க. உங்க வீடு தேடி வந்திருக்கு. 60 ரூபாய்மா கேஜி, 60 ரூபாய். ஏலகி பழம் கேஜி 60 ரூபாய், 60 ரூபாய், 60 ரூபாய். பழம் வேணுமா? பழம் ஏலகி பழம் 60 ரூபாய் கேஜி, 60 ரூபாய்ப்பா. என்ன வாழைப்பழம் சொன்ன? ஏலகி வாழை. ஏன் என்ன அடிக்கிற? என்ன சொன்ன? ஏலக்கி வாழைப்பழம்னு சொன்ன. ஏலக்கி பழமா? ஏன்னா என்ன அடிக்கிறீங்க? இது என்ன சொன்ன? ஏலக்கி வாழைப்பழம். ஏன்னா திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏண்டா நான் குச்சிக்கிறேன்னு என்ன ஏமாத்துறியா? இது ஏழைக்கு வாழைப்பழமா? நான் என்ன இந்த பச்சை வாழைப்பழம் நான் சொன்னா? என்னையே ஏமாத்த பாக்குறியா? சரி விடுங்கண்ணா. நீ எப்படி சொல்லுவ? தெரியாம சொல்லிட்டேண்ணா. அதான் எதுக்கு சொன்னான்னு கேக்குறேன். சூடு சொரணே கிடையாதா? காலங்காத்தால தண்ணியை போட்டு வந்திருக்க. ஊர் மான மரியாதை வாங்குறியா? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போச்சு. வீடு வாசல்லாம் இழந்ததுக்கு அப்புறமா அறிவில்லைன்னா இப்படி காலையில இருந்து ராத்திரி முழுக்க குடிச்சே பாழாயிருவீங்க ஐயா. உங்களுக்கு என்னையா கேடு வந்தது? உங்களை எல்லாம் எவ்வளவு திட்டாலும் உரைக்கவே உரைக்காது. சூடு சொரணங்கிறதே கிடையாது. இன்னுமா நிக்கிற? போய் எங்கேயா சாக வேண்டியதானே? கிளம்பிட வேண்டியதுதான். என்ன பழம் சொன்ன? வெறும் வாழைப்பழம். இன்னைக்கு நம்மளோட இந்த அழகான கிராமத்துல கிராம தேவதையோட திருவிழா. நம்ம மாவட்டத்திலேயே பேர் போன குட் பாய்ஸ் இசைக்குழுவோட ஆர்கெஸ்ட்ராவை இப்ப ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் பலத்த கைதட்டல எங்களுக்கு கொடுங்க. இப்போ ஒரு அற்புதமான பாடல நிகழ்ச்சியோட முதல் பாடலா ஆரம்பிக்க போறோம். இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா இருங்க.
நிறுத்துடா ஏய், ஏய், ஏடா, அவன்டா, நில்றா. அவன் பாடுறேங்கிற வேலை கத்துற நிறுத்துடா டேய் நிறுத்துடா ஏய் நிறுத்துடா நிறுத்து சொல்றல நிறுத்து நிறுத்து என்ன என்ன சொன்ன நம்ம நாட்டு மக்கள்லாம் ஒன்னா வரணுமா சிங்கிளா வந்தா என்னையா பண்ணுவ ஏய் இது ஆர்கெஸ்ட்ராப்பா ஆர்கெஸ்ட்ரா ஏதோ இருக்கட்டும் நீ எப்படியா சொல்லுவ மக்கள் எல்லாம் ஒன்னா வாங்கன்னு சிங்கிளா வந்தா என்ன பண்ணுவ அதுக்கு நாங்க என்னையா பண்ண முடியும் வேற பாட்ட பாடு அங்க போய் உட்கார்றேன் வேற பாட்ட முதல்ல பாடு போய் உட்காருங்க, நான் உட்கார்றேன் நீ பாட்ட பாடு நல்ல பாட்டு. இடையூறுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததா இன்னொரு அற்புதமான பாடல் உங்களுக்காக வருது. ஒரு அருமையான படத்துல இருந்து அற்புதமான பாடல் உங்களுக்காக பாட போறோம். என்ன சொன்ன காதலி காதலின்னு பாட்டா என் பொண்ண பாத்துக்கிட்டு காதலே காதலேங்கிறியா யோ உன் பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதியா அது எப்படியா காதலி காதலி நீ சொல்லலாம் சொல்லு அது சினிமா பாட்டியா குடிகாரங்க எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்கன்னா இப்படிதான் நம்ம ஊர் மனத்தை வாங்குவாங்க. இவனுங்களாம் எங்க இருந்தா வரானுங்களா? யோ என்ன இருந்தாலும் யாராவது கேளுங்கப்பா. அப்படி இல்ல முதல்ல நான் சொல்றத சொல்லு. புரட்சி தலைவர் வாழ்க வாழ்க வாழ்க. தயவு செஞ்சு கொஞ்சம் இப்படி வந்து உட்காரியா ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. திரும்பவும் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிட்டு இப்போ இன்னொரு அற்புதமான பாடல் பாட போறோம். என்ன சொன்ன நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேனா ஒரு குவார்டர் முதல்ல கொடுப்பேன். என்னப்பா இந்த ஆளு யோ இது சினிமா பாட்டியா நீ தானேயா சொன்ன யாராவது இங்க வாங்க ஏங்க மகேஷ் இங்க வாங்க நாளை வந்து கூட்டி போங்க வாங்க சீக்கிரம் வாங்க. முதல்ல கேட்டதுக்கு பதில சொல்லு. நீ எப்படியா சொன்ன சொல்லு. நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். நல்ல குடியா ஒரு குவார்டர். நீ மட்டுமா குடிச்சிருக்க? நாங்களா குடிக்கல ஒன்ன மாதிரியா பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு கேப்பாருமே பாரு யாரா இருந்தா தானே. உயிரை வாங்காதயா. பாரு ஆர்கெஸ்ட்ராவில பழைய பாட்டு பாடினேன். இப்ப பழைய பாட்டா விட்டுறேன். அப்படின்னா உட்கார்றேன். பாடியா பழைய பாட்ட. திரும்பவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்போ பழைய பாடல்கள்ல ஒரு அற்புதமான பாடல் இப்போ உங்க காதுகளுக்கு விருந்தாக வரப்போகுது. நிறுத்தியாண்ணா என்ன சொன்ன? அடிடா 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 இவனை விடாதண்ணா. இப்ப வைக்க சொல்லியா மேல கைய தைரியம் இருந்தா வச்சு பாரியா. குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்காம நம்ம உயிரை எடுக்க வந்திருக்காயா? அடச்சே எப்படியா சொல்லுவ? அடிடா அடிடா இவனை விடாதண்ணா. என்னையா பாடுற? விடாத இவனை அடி. வேற பாட்ட பாடு. எல்லா ப்ரோக்ராம்லயும் இப்படிதான் பண்றான். எதையும் இவன் உருப்படியா பண்ண விட மாட்டேங்கிறான். யோ என்னையா ஆளு நீ? உங்க ஊர்ல இந்த மாதிரி ஆளுங்க இருந்ததுன்னா கச்சேரி நல்லபடியா நடந்த மாதிரி தான். இடத்த காலி பண்ணியா? முதல்ல யாராவது போய் அவனை கூட்டிட்டு வாங்கயா. வாங்கயா அவனை போய் கூட்டிட்டு வருவான். நான் கேட்ட பாட்டா நீ பாடி பார்க்கணும். வாடா வாடான்னு சொல்றேன்ல. தண்ணிய போட்டு ஏன்டா அப்படி அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா வா வா வா. டேய் அத்தாத வாடா கூட்டிட்டு போங்கயா. வா. இந்த நிகழ்ச்சியின் கடைசி பாடலாக நமது தலைவர் நடித்த ஒரு படத்திலிருந்து அற்புதமான பாடல் இதோ உங்களுக்காக பாட போகிறோம்.
அடியே உள்ள உட்காந்து என்னடி பண்ற? வாடி வெளியில. ஐயோ 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 ஐயோ, என்னையா ஆச்சு உனக்கு? எனக்கு இப்போ பணம் வேணும். பணமா? அங்க இங்க சேர்த்து வச்சதெல்லாம் நீயே குடிச்சு அடிச்சிட்டியே, இன்னும் என்ன உனக்கு பணம் தேவை? குடுக்கறே இல்லையாடி? என்ன மனுஷயா நீ? கழுத்துல இருந்தது காதுல இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? எல்லாரும் முன்னாடி மானம் போகன்றதுக்காக கவரின் நகையை போட்டுட்டு இருக்கேனா? இதே எடுத்துட்டு போய் வித்துரு. ரொம்ப நல்ல நாடகம் ஆடுறடி நீ. ஏய், எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி போய் பணத்தை எடுத்துட்டு வா, இல்லனா அவ்வளவுதான். நீ அடிக்காத வேற என்ன பண்ணுவ? நீ இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? என்ன தைரியம் உனக்கு? என்னையே எகத்து பேச கத்துக்கிட்டியா நீ? உன்ன போட்டு அடிக்கிறியே, நல்லா தானே இருந்த? இந்த கேடு கெட்ட குடிப்பழக்கத்தை கத்துக்கிட்டு தினமும் வந்து சண்டை போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களே தூங்க விடாம பண்ணிட்டு இருக்க. ஏதாவது ஒரு நாள்னா சகிச்சுக்கலாம், தினமும் இவன் கூட இதே தலைவலிதான். நடிப்புல உங்க வாத்தா வீட்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட வச்சுக்காத. டேய் தம்பி, என்னடா இதெல்லாம்? என்னாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற? பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறது நான் இல்ல, இவ. டேய் சும்மா இருடா, போடா போய் படுத்து தூங்கு, காலையில பேசிக்கலாம். உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. இருக்கு பாடுறா. ஏய் பேசாம போய் படுறா. சரி போங்கயா. போயா. ஓ, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டு என் மானத்தை வாங்குறியா? அப்ப உனக்கு இருக்குடி, உன்னை நாளைக்கு வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு திமிராயிடுச்சு உனக்கு. என்னம்மா ஏன் அழற? என்னாச்சு? ஐயோ பாவம், டெய்லி அவ புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிச்சா இவ என்ன பண்ணுவா? இங்க பாருமா, எதுக்காக நீ அழுதுகிட்டே இருக்க? வா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஐயோ ஜெயாக்கா, என் வீட்டு புருஷனும் குடிச்சிட்டு வரான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்னதான் ஆச்சு? ஐயோ, எங்க வீட்ல இருக்கிறவங்க கூட தினமும் குடிச்சிட்டு வந்து இப்படிதான் உயிரை வாங்குறான். சகிச்சு சகிச்சு எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. நாமெல்லாம் இப்படியே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க மகளிர் சங்கத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். சரி, அப்படியே கொடுக்கலாம். சரி சரி, நாளைக்கு எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்க இருந்து வரீங்க? நாங்க மதுரவாயில இருந்து வரோம் மேடம். அப்படியா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? தினமும் என் புருஷன் தொல்லை தாங்காம எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்கலாம்னு தோணுது மேடம். இவ்வளவு அவசரப்படாதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன தீர்வோ என்ன இதுவோ மேடம், இந்த பாலா போன சாராயம் வந்ததுல இருந்து நாங்க நிம்மதியே இல்லாம எல்லாம் இழந்து நிக்கிறோம் மேடம். எங்க ஊர்ல குடிகாரங்க அதிகமாயிட்டு வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாம ஆயிடுச்சு மேடம். மேடம், கூலி வேலையை பார்த்து ஏதோ சம்பாரிச்சிட்டு வந்தாக்கா அதையும் கொண்டு போய் சாராய கடையில குடிச்சிட்டு வந்துடுறா மேடம். இப்படியே போனா எங்க வாழ்க்கை என்ன ஆகுறது மேடம்? இங்க பாருங்க, இந்த பிரச்சனை உங்க ஊர்ல மட்டும் இல்ல, இது நம்ம கிராமத்தோட எல்லா ஊர் பிரச்சனையும். மேடம், எல்லாரும் இப்படியே இருந்தா என்ன மேடம் பண்றது? எங்க ஊர் ஆம்பளைங்க சாமி மாதிரி இருந்தாங்க, அந்த சாராயத்தை குடிச்சு பேய் மாதிரி ஆடுறாங்க. இதுக்கு நீங்க எதுவும் தீர்வு சொல்லாம விட்டுட்டீங்கன்னா எங்க வாழ்க்கையே வீணா போயிடும் மேடம். உங்களை தான் நம்பி வந்திருக்கோம், எங்களை காப்பாத்துங்க மேடம். இங்க பாருங்க, நாங்க இருக்கிறதே உங்களை மாதிரி பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக தான். நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த மாசம் 20ஆம் தேதி இதை எதிர்த்து போராட்டம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இதுல கலந்துக்கிறதுக்காக எல்லா ஊரு பொண்ணுங்களும் வரதா சொல்லிருக்காங்க. அந்த கூட்டத்துல நீங்களும் கலந்துக்கோங்க. சாராயத்தை தடை செய்ய எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணலாம். கண்டிப்பா மேடம், நாங்க இதுல கலந்துக்கிறோம். நாட்டு மக்களுக்காக சிறப்பு செய்திகள். இன்று மகளிர் சங்கத்தில் இருக்கும் அத்தனை பெண்களும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாகவே நமது நாட்டில் வேகமாக பரவி வரும் இந்த சாராயத்தை முழுதாக தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அனைத்து ஊர்களிலும் உள்ள பெண்கள் அனைவரும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குடித்துவிட்டு மனைவி மக்களை துன்புறுத்துவது மட்டுமல்லாது சம்பாதிக்கும் பணத்தை அதிலேயே அளிக்கிறார்கள் என்றும் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கு சாராய விற்பனையை முற்றிலும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக உள்ளது. இவர்களது இந்த கோரிக்கையை கேட்ட நமது அரசாங்கம் இவர்களது பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக முடிவு செய்து இந்த மகளிர் சங்கத்தின் போராட்டத்தை பற்றி அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் கலந்து பேசி இந்த சாராய விற்பனையை தடை செய்ய போகிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார்கள். நல்ல வேளை, இனிமேலாவது நாம நிம்மதியா வாழலாம். ஆண்கள் இது பெண்களோட சதின்னு சொல்றாங்க. இந்த மாதம் 22ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சாராய விற்பனையை தடை செய்ய போவதாக
நமது நாட்டின் பிரதம மந்திரி அவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இனிமேலாவது நம்ம புருஷங்க நமக்கு பிரச்சனை கொடுக்காம நிம்மதியா நம்ம கூட வாழ்ந்தா போதும். வேற எதுவும் சாராயத்தை தடை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எதுவும் பண்ண முடியாது. இனிமேலாவது நாம நிம்மதியா இருக்கலாம். சரிதான் ஜெயலட்சுமி, இதுக்கப்புறமாவது நம்ம ராத்திரியில நிம்மதியா தூங்கலாம். ஏண்டா ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? நம்ம அரசாங்கம் நாளையில இருந்து சரக்கு நிறுத்த போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, நேத்து டிவி செய்தியில இதேதான் சொன்னாங்களாம். இனிமே குடிக்க நம்ம எல்லாம் எங்க போறது? சாராயம் இல்லனா என்ன, ரம்மு விஸ்கின்னு குடிக்க வேண்டியதானே? எதுவா இருந்தாலும் நமக்கு சாராயம் தான் சரி. இந்த ரம்மு விஸ்கில நம்ம பாடிக்கு ஒத்து வராதுப்பா. நீ சொல்றது சரிதாயா, நமக்கு சாராயம் தான் பிடிக்கும். இந்த ரம்மு விஸ்கிக்கெல்லாம் பணம் அதிகமாகுமே, என்ன பண்றது? என்னதான் இருந்தாலும் இந்த அரசாங்கம் சாராயத்தை நிறுத்தி ஏழைங்க வயித்துல அடிச்சிருக்க கூடாது. அரசாங்கம் ஏன் சாராயத்தை பேன் பண்ணாங்கன்னு தெரியுமா? யாரும் குடிக்க கூடாதுன்னா. ஓ, அது அவங்க தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டாங்க. குடிகார எப்படியா இருந்தாலும் குச்சின்னு தானே பாருப்பா. என்ன சொல்றத? அரசாங்கம் பேன் பண்றதா இருந்தா எல்லா சாரைக்கும் தானே பேன் பண்ணிருக்கணும். பாருங்க, ஏழைங்க குடிக்க கூடாதான், பணக்காரங்க குடிக்கலாமா? இது எந்த ஒரு நியாயம்? டேய் டேய், என்ன என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அரசாங்கம் சாராயத்தை மட்டும் தடை செஞ்ச மாதிரி எல்லா சரக்கையும் தடை பண்ணிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தா அவ்வளவுதான். அது இல்லடா, சாராயத்தை மட்டும் பேன் பண்ணி எல்லா சரக்கையும் விட்டுட்டாங்க. இது நமக்கு புண்ணியம் தானே. எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்கன்னா அரசாங்கத்தையே நடத்த முடியாதான். அப்படியே இருக்கலாம்டா. யோ, என்ன ஆளுங்கய்யா நீங்க? இதனாலதான் ஏன் நம்ம நாடு இன்னும் இப்படியே இருக்கு. அப்ப அரசாங்கம் சாராயத்தை பேன் பண்ணிடுச்சு, அப்படிதானே? இது நமக்கு தெரிஞ்சது தானே. ஆமாமா. அப்ப இந்த குடிக்காரங்களுடைய கதை? சாராயம் குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு வேற வழியே இல்லாம போயிடுச்சு. அப்புறம் சாராயம் குடிக்கிறது விட்டுட்டாங்களா? ஒருத்தரும் குடிக்கிறது நிறுத்தலப்பா. அப்பனா அரசாங்கம் சாராயத்தை பேன் பண்ணது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுங்க. எந்த பிரயோஜனமும் இல்ல. பாரு நடத்தினவங்களுக்கு லாபம் அவ்வளவுதான். இவங்க இந்த பழக்கத்தை விட முடியாம நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, கலர் கலரா, அத குடிக்க ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான். பாவம், அப்படிலாம் திரியறதுக்கு பதிலா குடிப்பழக்கத்தை விட்டுருக்கலாம் இல்லையா? கடவுளே, அவங்க எந்த மாதிரி ஆளுங்கிறது உங்களுக்கு தெரியல. பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட விடுவேன், உயிரவனாலும் விடுவேன், ஆனா குடிய மட்டும் விட மாட்டேன்னு சொல்ற ஜனங்க அவங்க. ஓ, அப்புறம் அமாவாசை இருந்தான்ல, அவன் எங்க ஊர்லயே பார திறக்கணும்னு ஒத்த கல்லடிக்க ஆரம்பிச்சுட்டான். இது எல்லாம் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. சரி, எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இந்தா வாங்கிக்கோடா. இந்தா உனக்கு. கருப்பா, இந்தா உனக்கு. ஏய், என்ன தூங்குற? இந்தா உனக்கு. இந்தடா. அண்ணே, இந்த ஸ்வீட்டை பிரசாதமா கொடுக்கறதுக்கு பதிலா 90 சரக்கா கொடுத்திருந்தா அத தீர்த்தமா குடிச்சிருப்போம்ல. அதுக்கு தாண்டா இதை ஓபன் பண்ணிருக்கோம். முதல்ல பூந்தியை சாப்பிடு, அதுக்கப்புறம் அதெல்லாம் குடிக்கலாம். சரிண்ணா சரிண்ணா. என்னண்ணா எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் கொடுத்துட்டேண்ணா. அண்ணா, ஃபர்ஸ்ட் பாணி எனக்கு கொடுங்க. இருப்பா, அந்த ரொம்ப எடு. தண்ணிய ஊத்திடா. ஐயா, தண்ணிய கலந்தா கிக்கா இருக்காதுண்ணா. உங்களுக்கு என்ன தெரியும்? என்னையாது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா வராங்க. டேய், இவங்க வந்தா உயிரை வாங்குவாங்க. வாங்கடா போலாம். ஐயோ, இவங்க எல்லாம் எதுக்காக வர்றாங்க? ஏய், வாங்கடா போலாம். வாங்கடா.
வந்தா வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். எதுக்குங்க பார் ஓபன் பண்ணிருக்கீங்க? சார் அது வந்து நோ, நீ சுமார்ண்ணா. எதுக்குதான் குடிக்கிறதுக்கு. அது கூட தெரியலையா உங்களுக்கு? ஏய் பேசாம இருடா. யோ, ஏயா சும்மா இருக்கணும்? ஓசிலையா குடிக்கிறோம்? பணம் கொடுத்து தானே குடிக்கிறோம். வேணும்னா நீங்களும் குடிச்சுக்கோங்க. நீங்களே குடிக்க மாட்டீங்க, அடுத்தவங்களையும் குடிக்க விட மாட்டீங்க. என்ன மனுஷங்க நீங்க? ஏய், என்னடா பேசுற நீ? அதிகமாயிடுச்சுடா உனக்கு. அவனை வெளிய இழுத்து போடுங்க. ஏய், கீழ இறங்குடா. வாடா. என்ன தொடாதீங்கயா. தொட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏய், குடிங்க. வாடா. வா வா வா. வாடா. ஏய், காலையில குடிச்சிட்டு வந்து உயிரத்தை. இவனுங்களெல்லாம் சும்மா விட்டா நாளைக்கு குடிச்ச சாவ போறா பாரு. உங்களை யாருங்க எங்க ஊர்ல பார் ஓபன் பண்ண சொன்னது? சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அமாவாசை தான் எங்களை வேலைக்கு வச்சிருக்காரு. அவனுக்கு சூடு சொரணை எதுவும் இல்லை. யாரை கேட்டு பார திறந்தான் அவன். இந்த ஊர்ல தான் குடிச்சு குட்டி சுவரா இருக்காங்க. இந்த ஊரை இன்னும் என்னதான் பண்ண போறான் அவன்? என்ன ஆனாலும் சரிப்பா. இனிமே அவன் பார நடத்த நாம விடவே கூடாது. போர்லிங்கா அவனுக்கு ஃபோன் பண்ண. அவனை வர சொல்லு, அவனை கேட்கலாம். ஹலோ, என்ன பொருளிங்க? என்ன விஷயம்? அதிசயமா ஃபோன் பண்ணியிருக்க? ஊருக்குள்ள யாரையுமே கேட்காம நீ ஒரு பாரை திறந்து வச்சுக்கிட்டு ஜனங்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு பொருளிங்க, நான் ஊர்ல பாரை திறந்தது ஜனங்க குடிக்கணுங்கிறதுக்காக. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? வேண்டாம் அமாவாசை, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இது நம்ம ஊருக்கு சரியா வராது. ஏற்கனவே எல்லாரும் குடிச்சு வீணா போயிட்டாங்க ஐயா. இது நல்ல கதையா இருக்க. நான் பாரை ஓபன் பண்றதுக்கு அரசாங்கத்துல உத்தரவு வாங்கியிருக்கேன். முடியாது அமாவாசை, நம்ம ஊர்ல பார் நடத்த நான் விடவே மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்னையா ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற? நான் பண்ணி காட்டுறேன். வெயிடா போன வெய்ய என்ன பண்ண? அவன் நல்லது சொன்னா கேட்க மாட்டான். கவுண்டர, நான் சொல்றத கேட்டு செய்வீங்களா? கண்டிப்பா செய்யறோம். அமாவாசை, அமாவாசை, வேண்டும் வேண்டும், வேண்டும் வேண்டும், போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். வானா 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 வேண்டும் வேண்டும், வேண்டும் வேண்டும், போராடுவோம். பார் வேண்டாம், பார் வேண்டாம், பார் வேண்டாம், பார் வேண்டாம். அமாவாசை, அமாவாசை, பார் வேண்டாம், பார் வேண்டாம், பார் வேண்டாம், அமாவாசை, மூடு மூடு மூடு. ஸ்டாப் ஸ்டாப். என்னங்க போர்லிங்க சார், ஊர் மக்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு நீங்க அந்த அமாவாசைக்கு எதிராக போராட்டம் பண்றீங்கன்னா அவர் எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போராட்டத்தை கைவிடுறீங்களா இல்ல அரெஸ்ட் பண்ணவா? இங்க பாருங்க சார், என்ன ஆனாலும் சரி, எங்க போராட்டத்தை நாங்க கைவிட மாட்டோம். இங்க பார் நடத்த நாங்க அனுமதிக்க மாட்டோம். அரெஸ்ட் பண்ணுவீங்களாங்க? அரெஸ்ட் பண்றதா எங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன சார் எங்களை பயமுறுத்துறீங்களா? எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இங்க பாருங்க போர்லிங்கா, நீங்க படிச்சவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க கூட்டத்தை சேர்த்து இப்படிலாம் பண்றது தப்பு. என் பேச்சை கிளங்க, போராட்டத்தை விட்டுருங்க. ஏன் அமாவாசை, ஏன் டல்லா உட்காந்துருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க நான் பார் ஓப்பன் பண்ணதுனால வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. பார் ஓபன் பண்றது, ஜனங்க ஸ்ட்ரைக் பண்றது, இதெல்லாம் காமன் தானே. அதுக்காக நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க, என்னாச்சு? சார், அந்த போர்லிங்காவும் அவன் ஆளுங்களும் எவ்வளவு சொன்னாலும் கேட்கல சார். நான் எத்தனையோ முறை போராட்டத்தை கைவிடுங்க கைவிடுங்க சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கிறாங்க சார். அரெஸ்ட் பண்றதா இருந்தா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க சார். இப்போ என்ன சார் பண்றது? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எந்த காரணத்துக்காகவும் அவங்க மதிக்கிற மாதிரி தெரியல சார். என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு எனக்கே சவால் விடுறாங்க சார். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அண்ணா, ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப கலாட்டா பண்றாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. கொடுங்க. ஒரு நிமிஷம், எங்க ஐயா பேசுறாரு. சொல்லுயா. வணக்கம் சார். வணக்கம். என்னயா
அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டா பாரை மூட சொல்றியா? அது அப்படி இல்ல சார். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், எவ்வளவு நாள் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க? 1 நாள், 2 நாள், 1 வாரம், என்ன வேணாலும் பண்ணிட்ட விடியா? இங்க பாருயா, அவங்க எல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்றதா இருந்தா பண்ணிக்கிட்டு போட்டோம் விடியா. அதுல நீங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். என்ன மனுஷங்க இவங்க, ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில உங்க ஊர்லயும் பார் ஓபன் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஆமாப்பா, அமாவாசையோட பலத்துக்கு முன்னாடி போர்லிங்காவாலையும் அவங்க ஜனத்தாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஓ, அதுக்கப்புறம் அப்படின்னா தினமும் குடிச்சவங்களோட கதை? சாராயம் குடிச்சிட்டு இருந்தவங்க புது வழியா கொஞ்சம் கொஞ்சமா ரம்மு விஸ்கின்னு குடிக்க ஆரம்பிச்சாங்க. சரக்கு குடுண்ணா. அண்ணே இன்னொரு பேக்கு ஊத்துங்க. 5 ரூபா அப்புறம் கொடுக்குறேண்ணே. இதுதான்டா சொல்றேன். நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துட்றேண்ணே. நாளைக்கு மறந்துடாத. சசி, என்னண்ணா கலர் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஆமாண்ணா, எனக்கும் அப்படித்தானே இருக்கு. இப்ப குடிக்கிற சரக்கு முன்னாடி குடிச்ச சாராயத்துக்கு சம்மந்தமே இல்லைண்ணா. என்னடா பண்றது, எல்லாம் நம்ம விதிப்பா. டேய், என்னண்ணா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? வாண்ணா போலாம். லேட்டா போனா என் பொண்டாட்டி கதவு திறக்க மாட்டேல்லாம். அப்புறம் வெளில தான் படுத்துங்கணும். சாவித்ரி, சாவித்ரி. என்னங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வர்றேன். என்ன உன் பிரச்சனை? பசி உயிர போது, சாப்பாடு எடுத்து வை. அவ்வளவு பசி இருந்தா அந்த பார்லயே சாப்பிட வேண்டியதானே? அந்த பாரு உன் அப்பனோடதோ உன் அண்ணனோடதோ இருந்தா நான் அங்கேயே சாப்பிட்டுருப்பேன். எவ்வளவு குடிச்சாலும் இந்த திமிரு பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு சம்பாதிச்ச பணத்தை எடு. கொடுக்கறேன். போடி. என்னது 50 ரூபாவா? இன்னும் 50 ரூபாய் இங்க? இனிமே 50 ரூபா தான் கொடுக்க முடியும். ஏன்? ஏன்னா கலர் பாட்டில் ரேட் அதிகமாயிடுச்சுல, அதனால தான். வந்து சோற போடுவ. ஐயோ, அந்த சாராயமே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்குங்க. அவ்வளவு போராட்டம் உண்ணாவிரதம் நடத்தி சாராயத்தை பேன் பண்ணியும் நிம்மதி இல்ல போல இருக்கேங்க. எப்படி நிம்மதியா இருக்கும்பா? நிச்சயமா எந்த நிம்மதியுமே இல்ல. அப்படின்னா சாராயத்தை பேன் பண்ணதே தப்புங்கிறீங்களா? ஆமாப்பா, எங்க ஊர்ல சாராயம் குடிச்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு சரக்கு செட் ஆகாம இறந்தே போயிட்டானா பாத்துக்கீங்க. அவன் பேரு முனியப்பன். நேத்து நல்லா தானையா இருந்த, இன்னைக்கு என்னையா ஆச்சு? ஐயோ, இந்த மாதிரி போயிட்டியே. குடிச்சிட்டு வந்தா புலி மாதிரி வருவியா? இப்படி போனமா வந்திருக்கியே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இப்படி பாதியிலே விட்டுட்டு போயிட்டியா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியா? பிள்ளைங்கள வச்சுட்டு நான் என்னையா பண்ணுவேன்? இவரு இப்படி பண்ணிருக்க மாட்டாரு. யார் கூடயோ சேர்ந்துதான் இவர் இப்படி ஆயிட்டாரு. சாராயம் இருந்தப்போ 2-3 பாக்கெட் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாரு. அது இதுன்னு கலரை குடிச்சு வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டான். என்ன கலரோ, வீட்டுல இருக்கிறத சாப்பிட்டுட்டு இப்படி இருந்திருந்தா இதெல்லாம் ஆயிருக்குமா? ஐயோ ராஜா, இனிமே எங்களை யாரு காப்பாத்த போறாங்க? ஐயோ, அநியாயமா போயிட்டியே ராஜா. நான் என்ன பண்ணுவேன்? போறீங்களாப்பா? ஒவ்வொருத்தரா ஐயோ, ஒவ்வொருத்தரா போறீங்களாப்பா? இப்படி பாதியிலேயே போயிட்டியா? நீ அந்த சாராயத்தையே குடிச்சிருக்கலாமே. நான் என்ன பண்ணுவேன்?
ராஜண்ணே ஐயோ, ராசா. ஐயா எங்க ராஜண்ணே ஐயோ ராஜண்ணே எங்களை விட்டுட்டு தனியா போயிட்டேனே ராஜண்ணே நம்ம 2 பேரும் 1/2 ஒண்ணு குடிச்சுக்கிட்டு இருந்தோமே யாரு கூட போய் நான் குடிப்பேன் யாரு காப்பாத்துனே தனியா குடிக்க வச்சுட்டியானே ராஜண்ணே ஏன் எங்களை எல்லாம் விட்டுட்டு போனீங்க ராஜண்ணே ராஜண்ணே எங்களெல்லாம் விட்டு போயிட்டீங்க ஐயோ நேதி கூட என் கூட உட்காந்து சரக்கு அடிச்சாரு பீடி கூட பிடிச்சாரு இன்னைக்கு மாலையை போட்டு படுக்க போட்டாங்களே ஆரம்பத்துலலாம் இவன் இப்படி இல்ல, இப்பதான் கொஞ்ச நாளாவே இருமி இவன் இந்த மாதிரி ஆயிட்டாயா. உடம்பு முடியாதப்பவே சொன்னேன் இதை விட்டுறா குடிக்காதன்னு. நான் சொல்றத எங்க அவன் கேட்டான்? குடிச்சு செத்தே போயிட்டான். கொஞ்ச நாளாவே அவன் யார் பேச்சு கேட்கறது இல்லப்பா. ஏதோ ஒன்று குடிச்சிட்டு பைத்தியக்கார மாதிரியே என்னென்னவோ பண்ணின்னு கந்தான். சும்மா வாய முடியா? குடிச்சவங்களா இறந்துட்டாங்களாண்ணா? குடிச்சா செத்துருவாங்களாண்ணா? இவன் ஒருத்த மட்டும் இப்படி சாகல. வேற யாரு? இந்த 4வது தெருவுல கடைசி வீட்டுல இருந்தான்ல அவனும் செத்து போயிட்டானா. யாருங்க அவரு? அதான் ஹோட்டல் வச்சிருந்தான்லப்பா மகாதேவன். ஓ, அவரும் இறந்துட்டாரா? என்ன ஜனங்கய்யா, இதனாலதான் யா நம்ம நாடு இன்னும் இப்படியே இருக்கு. சரி, வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களான்னு பாருங்கய்யா. கவுண்டர இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் பணத்தையே வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறது? மேற்கொண்டு ஆக வேண்டியது என்னன்னு பார்க்க சொல்லுங்க. யோ, இறுதி சடங்குக்கு வேண்டிய பொருளை வாங்க போனாங்களே, வந்தாங்களா இல்லையா? இப்பதான் போன் பண்ணியிருந்தேனா, வாங்கிட்டாங்களா, வந்துட்டு இருக்காங்களா? சரி, அப்ப மேளத்தை அடிக்க சொல்லியா? சே, இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்பவே முடியலங்க. அப்படின்னா நான் பொய் சொல்றேன்னா என்ன? சச்சா, நீங்க பொய் சொல்றேன்னா சொல்ல வரல. ஐயோ பாவமா இருக்கு. நீங்க இப்ப சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா இங்க நடந்தது கொஞ்சம் நஞ்சம் தானே. சரி, அந்த முனியப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட குடிக்கிறது யாரும் நிறுத்தவே இல்லையா? யாரும் குடிக்கிறத நிறுத்தவே இல்லம்மா. நாட்கள் போக, மாதங்கள் முடிய, வருஷங்கள் வரைக்கும் ஊர்ல இருக்கிற நண்டு சிடுங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் எங்க ஊர்ல திருட்டு, பொய், பித்தலாட்டம் எல்லாமே அதிகமாயிடுச்சு. அங்க இருந்து ஆரம்பிச்சது எங்க ஊருக்கு கெட்ட காலம். அம்மா என்னாச்சு? ஜனங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில ஒரு பைசாவை கூட மிச்சப்படுத்த முடியல. போக போக பண தேவை அதிகமாயிட்டே இருந்தது. எவ்வளவோ பேரு கடன்காரன் ஆனாங்க. எவ்வளவோ பேரு நிலம் வீடுன்னு எல்லாத்தையுமே வித்தாங்க. ஐயோ பாவம். அதுக்கப்புறம் ஜனங்க சம்பாதிக்கிறது குடிக்கிறதுக்கு பத்தாம கள்ளச்சாராயம் பக்கம் போனாங்க. கள்ளசாராயனா? கள்ளச்சாராயனா இந்த கெட்டு போயிருக்கிற பழம், வெல்லம், சக்கை அதையெல்லாம் போட்டு ஏதோ காய்ச்சி வாங்கலாம். என்னாச்சுப்பா உனக்கு? என்னப்பா என்னாச்சு உனக்கு? ராத்திரி வரைக்கும் நல்லா தானே இருந்த, இப்ப திடீர்னு என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? ராத்திரிலாம் நல்லா தான் இருந்தா, என்னாச்சுன்னு தெரியல, இப்படி இருமுறா. பாத்து பாத்து பாத்துப்பா, கொஞ்சம் பொறுமையா. சார், எதுக்கு ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணலாம்? இதோ கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க சார். பாத்துப்பா, பாத்து பொறுமை. இருப்பா. ஹலோ, ஆம்புலன்ஸா? நான் மதுரை வாயில இருந்து பேசுறேன். என் பேர் போர்லிங்காங்க.
ஏமா என்னமா ஆச்சு? படுத்திருந்த என் பையன் இறந்து போயிட்டாயா. இறந்துட்டானா? ஆமாய்யா, வந்து பாருங்க. டேய் கருப்பையா, சீக்கிரம் வாங்கடா இங்க. நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போய் என்னன்னு பாருங்க. ஐயோ, வந்து பாருங்கய்யா. ஐயோ, என்ன ஆச்சுமா? என் பையன் போயிட்டானே. டேய் எந்திரிடா, என்னடா ஆச்சு உனக்கு? யோ, நேத்து நல்லா தானே இருந்தா, என்ன ஆச்சு இவனுக்கு? என்னாச்சோ என்னவோ கடவுளுக்கு தான் தெரியும். அண்ணா, நேத்து இவன் கள்ள சாராயம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்படியாடா? ஆமாண்ணா, நேத்து நானே பார்த்தேன். அடே, நான் என்னடா பண்ண போறேன்? ஐயோ, வயிறு வலிக்குதே, வயிறு வலிக்குதா, ஐயோ ஐயோ, அம்மாவா தாய் மொழியே, வயிறு வலிக்குதா, வயிறு வலிக்குதா, அம்மா அம்மா முடியலையே, தாய் வயிறு வலிக்குதா, என்னாச்சு உனக்கு? வயிறு வலிக்குதா, என்ன வயித்து பிடிச்சிட்டு அழுகுற? என்னையா என்னாச்சு உங்களுக்கு? சரி சரி, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கய்யா. முடியலடா அம்மா, வயிறு எரியுதே, எரியுதே. ஹலோ, ஆம்புலன்ஸா? தூக்குடா, சீக்கிரம் சீக்கிரம் தூக்கு. தூக்கு போ, தூக்கு போ, தூக்கு போ. ஏத்து போ. இப்படி செத்து போயிட்டீங்களே. குடிக்க வேண்டாம்னு சொன்னனே, கேட்டீங்க. என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சொல்ல சொல்ல கேட்காம குடிச்சிங்களே. ஐயோ கடவுளே. நம்ம ஊரோட நிலைமை எவ்வளவு மோசமாயிடுச்சு பாருங்கய்யா. நம்ம ஊருக்கு காலம் வந்துச்சு. இனிமே எனக்கு புள்ளன்னு சொல்லிக்க யார் இருக்கா? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன போறீங்க சார்? கிராமத்துல இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமா சார், இப்படிலாம் ஆயிருக்கவே கூடாது. இவங்க நாங்க சொன்னதை கேட்கவே இல்லையா சார்? குடிக்கு அடிமையாகி இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இல்ல போர்லிங்க சார், மாற்றங்கிறது நம்மளோட வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போதான் இந்த நாடு மாற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சார், சரியா சொன்னீங்க. கொடுப்பா. இங்க பாருங்க போர்லிங்க சார், எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கு. இவங்க எல்லாரும் கள்ள சாராயம் குடிச்சு ஃபுட் பாய்சன் இறந்துட்டாங்கன்னு டாக்டர் ரிப்போர்ட் இருக்கு. இறந்த எல்லாரோட ரிப்போர்ட்டும் இதுல இருக்கு. மிஸ்டர் போர்லிங்கம், இத இறந்தவங்க வீட்டை நீங்களே கொடுத்துருங்க. பாருங்க, இவங்க எல்லாரையும் பாருங்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? அந்த குடி வேணான்னு சொன்னமே, கேட்டீங்களா? இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு? அரசியல்வாதிங்க தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக மதுபானத்தை பிச்சை மாதிரி ஏன் போடுறாங்க தெரியுமா? நீங்க எல்லாம் குடிகாரனுங்க. சரக்கு கொடுத்தா போதியா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுவீங்கன்னு தான். கேட்கும் போதெல்லாம் சிலர் உங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்களை குடிக்க தூண்டுறாங்களே, ஏன் தெரியுமா? உங்க குடிப்பழக்கத்தையே அஸ்திவாரமா வச்சு உங்களை எல்லாம் ஏமாத்தத்தான். ஒரு காலத்துல உங்க சொத்து சுகம் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கும். இதனால அடிமட்டத்துக்கு போயிருவீங்களே ஐயா. இப்படித்தாயே அவங்க உங்களை அவங்க வலையில விழ வைக்கிறாங்க. குடிக்காதீங்க குடிக்காதீங்க, அதுல எந்த லாபமும் இல்லைன்னு எவ்வளோ சொன்னோம். குடிச்சு குடிச்சு கடைசியில நிலைமைய பாத்தியா? இப்ப இவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நிலைமை என்ன? சொன்ன பேச்ச கேட்காம இப்படி செத்து போயிட்டியே. நான் என்ன பண்ண? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதே மாதிரி நிலைமை உங்களுக்கும் வரும். யோசிச்சு பாருங்க.
நீங்களாம் இப்படி இறந்து போறத பாக்குறப்ப இந்த குடி நமக்கு வேணுமா? தப்பு பண்ணிட்டோம், அவ்வளோ இனிமேல் குடிக்க கூடாது. அன்னைக்கு இதே ஊர்ல பார் வேண்டான்னு நாங்க எல்லாரும் போராட்டம் பண்ணோம். அப்ப இவங்க எல்லாம் நம்ம கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா நம்ம ஊர்ல பாருங்கிறதே இருந்திருக்காது. இப்படி ஒரேடியா குடிச்சு எல்லாரும் போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க ஐயா. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குடிக்க பணம் இல்லாம இவங்க எல்லாம் கள்ளச்சாராயத்துல இறந்தவங்க தானே. இந்த மாதிரி நம்ம ஊர் சுடுகாடா மாறும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கு அப்புறமா நம்ம குடிக்கணுமா என்ன? பொழப்புக்காக சாராய கடையை வச்சு தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சது போர்லிங்கம். இந்த ஜென்மம் முடிகிற வரைக்கும், இது மண்ணுக்கு போற வரைக்கும் இனிமே நான் குடிக்க மாட்டேன். எனக்கும் வேண்டாம். எனக்கு வேண்டாம். நானும் இவங்க கூட சேர்ந்து இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன். இனிமே கண்டிப்பா குடிக்க மாட்டோம்னு சொல்றதுக்கு ஆதாரம் என்ன இருக்கு? இனிமே நம்ம யாருமே குடிக்க கூடாது. வாங்க சத்தியம் பண்ணலாம். இந்த ஊர் மக்கள் மேல சத்தியமா, நம்ம கிராமத்து தேவதை மேல சத்தியமா, நான் இனிமே குடிக்கவே மாட்டேன். டேய், நானும் குடிக்க மாட்டேன். இங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் சாட்சி, நான் குடிக்கவே மாட்டேன். நானும் இதுமே குடிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நானும் குடிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நானும் குடிக்க மாட்டேன். நானும் குடிக்க மாட்டேன். நானும் குடிக்க மாட்டேன். உங்க எல்லார் முடிவும் இதானே? சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஒத்துக்கிறோம். ஆமா, நாங்க சாட்சி. சரி, அப்படியே ஆகட்டும். நல்லதுதான். ஜனங்க நம்பிக்கை ஏமாத்தி திரும்ப யாருன்னா குடிச்சா? ஏன்பா அப்படி பேசுற? எல்லாரும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. திருட்டுத்தனமா யாராச்சும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு விளக்க மாத்தால பூஜை பண்ணாதான் சரிப்பட்டு வரும். வெளியூர்ல போய் குடிச்சிட்டு யாராவது நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா அப்ப மத்த ஊர்க்காரங்க அவங்க ஊர்ல என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஊர்ல நாம குடிக்காம இருக்கணும். ஆமா போர்லிங்க, நீ சொல்றது சரிதான். குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்கள ஊர்ல சேர்க்க கூடாது. நம்ம ஊருக்கு வந்து குடிச்சா அவங்களுக்கும் அதே தண்டனை தான். அது சரி, அப்படியே பண்ணுங்க. இது நல்ல முடிவு தான். முதல்லயே இப்படி முடிவு எடுத்திருந்தா என் தோஸ்துகள்லாம் செத்துருக்க மாட்டாங்கல்ல. நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி குடிய விட்டுட்டீங்கன்னா இதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. போர்லிங்க சார், எனக்கு உங்க ஊர் மக்களோட மாற்றத்தை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. எங்க ஊர் ஜனங்க இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே சார். ஏதோ ஒரு கெட்ட காலம், அவ்வளவுதான். உங்க ஊர் மாதிரியே எல்லாரும் மாறிட்டாங்கன்னா மொத்த நாடுமே மாறி போயிடுங்க. நாடு வளர்ச்சியும் அடையும். நீங்களா என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ ரொம்ப நல்ல முடிவு. படிச்சவர் இருக்காரு, பெரியவங்க இருக்காங்க, இவங்க சொல்றது கேளுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரி, வரட்டுமாங்க? வர வாங்க கான்ஸ்டபிள், வாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு கவுண்டர். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னப்பா போர்லிங்க, நீயே இப்படி பேசினா எப்படிப்பா? முதல்ல இவங்க எல்லாரையும் அடக்கம் பண்ணணும்ல. என்னடா காலைல இருந்து ஒத்தனவ இல்ல? அதானே எனக்கும் புரியல. வந்துட்டாங்கண்ணா. யோ, வெளியில வாயா. வெளியே வா. எதுக்கு? பாரை இழுத்து மூடணும், வெளியில வா. பாரை மூடுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீயா வெளியே வரலன்னா நாங்க அதை செய்ய வேண்டியது இருக்கோம். இங்க பாருங்க, எங்க அம்மாவாசை ஐயாவை கேட்காம நான் எதுவும் பண்ண முடியாது. இத பாரியா, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல பார் இருக்க கூடாது, புரியுதா? இத பாருங்க, இந்த முடிவு ஒருத்தர் 2 பேர் எடுத்தது இல்ல, ஊரு கூடி எடுத்தது. இந்த கடையை நீங்க சாத்துறீங்களா இல்ல நாங்க சாத்துட்டுமா? இங்க பாருங்க, ஐயாவை கேட்காம நான் எதுவும் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் அமாவாசையை கேளுங்க. வாய மூடியா. அமாவாசை அமாவாசை. யார் அவன்? அண்ணா, இவன் ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டான். நீங்க ஊன்னு சொல்லுங்க, இவனை என்ன பண்ணணுமோ நாங்க பாத்துக்கிறோம். இத பாரு மோகன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இதோ பாரியா, மரியாதையா கேக்குறேன், பாரை க்ளோஸ் பண்ண முடியுமா முடியாதா? அண்ணா, இவனுக்கு என்னன்னா நீங்க பாவம் பாக்குறீங்க. ஏய் வாடா, வாடா இல்ல. வாயா, வா வா வா. வாயா. நீ வாயா. ஏய், நீ வா, வெளிய போ. வா வா வா. முடியா கடையா. ஏய் ரமேஷ்,
அட சத்யா, என்னடா அது? அது ஒண்ணும் இல்ல. என்னன்னு காட்டு. அது ஒண்ணும் இல்லப்பா. போய் சொல்லாத. அது என்னன்னு காட்டு. அது ஒண்ணும் இல்லன்றா. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், காட்டு. யார்கிட்டயும் சொல்றாதா? இன்னைக்கு நம்ம 2 பேரும் குடிச்சிடலாம். பாட்டில் கூட பாப்பா குடுடா. நேற்றுக்கு சிட்டிக்கு போயிருந்தப்பா வைக்கோல்ல வாங்கிட்டு வந்து மறைச்சி வச்சிருந்தேன். குடியில்னா கை கால் ஒதுடுப்பா, பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்குது. அதுக்கு தான் மறைவா போய் குடிச்சிட்டு வரலாம் வா, யாருக்கும் தெரியாது. டேய், அறிவு இருக்காடா உனக்கு? நேத்து இறந்தவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்தா உனக்கு குடிக்கணும்னு தோணுதான்னு? உனக்கும் அப்படிதான். ஒரு வேளை செத்து போனா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன ஆவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. போதைக்கு அடிமையாகி குடிக்காரங்களா இருந்த யாருமே உருப்படல. கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி கெட்டவங்களோட சவகாசம் வச்சு நம்ம இவ்வளவு காலம் பட்டதெல்லாம் போதாதாடா? நம்ம ஊரோட ஜனங்களோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணி என்னடா சாதிக்க போற? இந்தடா குட்ரா குட்ரா, நல்லா குடி. சத்யா, இனிமே இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. பரவாயில்ல விடுறா. என்னடா இப்ப ஆச்சு? என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. என்ன அமாவாசை, ஜனங்க நம்மள பார்த்துட்டு இங்க யாருமே வரலையே? இருங்கண்ணே, வருவாங்க. ஏதாவது வேலையா இருப்பாங்க. டேய் சத்யா, மாறி வாங்கடாங்க. ஆமா, நம்ம கிராமத்துக்கு வந்தா ஆர்த்தி கிருத்தின்னு எடுப்பாங்கல்ல, இப்ப என்னடானாக்கா எல்லாமே மாறி போயிருக்கு. அன்னைக்கு சாவாச்சுல்ல, அதான் எல்லாரும் வருத்தத்துல இருக்காங்க. வாங்க போர்லிங்கம், நேத்திக்கு தான் எல்லாமே தெரிஞ்சது. நான் கமாண்ட் விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன். பாவம், இப்படி நடந்திருக்க கூடாது. நீங்க இங்க வந்து செய்யணும்னு எதுவுமே இல்லைங்க, விடுங்க. பொருளுங்க, ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கும் எங்க ஐயாவுக்கும் நம்ம ஊர் மேலையும் நம்ம ஜனங்க மேலையும் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறியா நீ? பரவாயில்ல விடு அமாவாசை, போர்லிங்க ஏதோ வருத்தத்துல பேசுறான், நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. சில அரசியல்வாதிகளுக்கு சூடு சொல்றங்கிறதே கிடையாதுயா. சரி, அதை விடுங்க. இப்ப எதுக்கு வந்தீங்க? இறந்தவங்க குடும்பத்துக்கு தலா ஒவ்வொரு லட்சம் பணம் கொடுக்கணும்னு சிஎம் கிட்ட பேசியிருக்கேன். எல்லாருடைய டெத் சர்டிபிகேட்டும் ரெடி பண்ணிட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா நடக்க வேண்டிய வேலையை நான் பார்க்கறேன். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டு இறந்தவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி இல்லாத பழக்கங்களை எல்லாம் உருவாக்கி ஊரை இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? என் புருஷனே போனதுக்கு அப்புறம் உங்க பணம் யாருக்கியா வேணும்? அதுக்கு பதிலா நீங்க இந்த குடியவே தடை செய்யலாம்ல. உங்களால முடிஞ்ச அரசாங்கத்துல இருந்து இந்த குடியை தடை பண்ணுங்க பார்க்கலாம். புள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான். உங்களை மாதிரி அரசியல்வாதிகளால தான் நம்ம நாடு இன்னும் இப்படியே இருக்கு. எங்க ஐயா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு வந்தா வேண்டான்னு சொல்றீங்களே. எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தப்புன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உங்க உதவி எங்களுக்கு வேண்டாங்க. நீங்க வந்த வழியை பார்த்துட்டு திரும்பி போங்க. பாத்தியா அமாவாசை, உன் கண்ணு முன்னால எவ்வளவு அவமானப்பட்ட பார்த்தல்ல, இதெல்லாம் எனக்கு தேவையாயா? கோவப்படாதீங்கண்ணே, இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு எப்படின்னு தெரியும்? நீ தானே சொன்ன எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. எங்கயா ஒருத்தனாவது வந்து நமக்காக பேசினானா?
ஊர்ல நிறைய சாவு விழுந்துட்டதால எல்லாரும் மனசு கஷ்டத்துல இருக்காங்கண்ணே. இப்போ ஃபோன் பண்றேன், வருவாங்க பாருங்க. ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான் ஐயா அமாவாசை பேசுறேன். நானும் எம்எல்ஏ ஐயாவும் தோட்டத்து வீட்டில் இருக்கோம். அங்க சத்யா, மாரி, சசி எல்லாம் கூட்டிட்டு உடனே இங்க வா. சரிங்கண்ணா, இதோ வரேன். சீக்கிரம் வாங்க. யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, எல்லாம் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ சொல்லுங்க. என்னையா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னையா ஆச்சு உங்களுக்கு? அவங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகணும்னு நானாயா சொன்னேன்? இல்ல நான் யாரையாவது சாவடிச்சனா? கழுதைக்கு ஜுரம் வந்ததுக்கு எருமையை கட்டி போட்ட மாதிரி அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு ஏன் பாரம் மூடுறது நியாயமா? எங்க ஐயா செத்தவங்களோட குடும்பத்துக்கு 1.5 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னா ரொம்ப திமிரா வேண்டான்னு சொல்றீங்க. வேண்டான்னா விடுங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துனீங்கல்ல, நஷ்டஈடு கொடுக்குறேன்னு சொன்னது தப்பாயா? அந்த பூர்லிங்கா பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒருவேளை நீங்க அவன் பின்னால போனா வயிற்றுக்கு மண்ணை தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். ஊர்ல குடியை நிறுத்திட்டேன்னு நம்ம ஐயாவை எவ்வளவு அவமானப்படுத்தினான், அது எல்லாத்தையும் நீங்களும் பார்த்தீங்கல்ல. இங்க பாருயா, ஒரு பக்கம் அவமானப்படுறதும் ஒரு பக்கம் சன்மானம் கொடுக்கறதும் அரசியல் இதெல்லாம் சகஜம்யா. எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல, யாரும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் தைரியமா இருங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். சேது, கார்ல சரக்கு பாட்டில் இருக்கு பாரு, போய் எடுத்துட்டு வா. இங்க பாருங்க, ஒரு 5-6 நாள் போகட்டும், அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்புறம் நான் பாரை ஓபன் பண்றேன். 3 நாளா குடிக்காம எப்படி ஆயிட்டீங்க பாருங்க. உங்களுக்காக என்ன மாதிரி சரக்கு வர வச்சிருக்க தெரியுமா? ஐயா, அதை திறக்காதீங்க, அப்புறம் பேஜார் ஆயிடுவா. என்ன சொல்ற நீ? எங்க ஊர்ல யாரும் குடிக்க மாட்டாங்க. யாராவது குடிச்சா அது தப்பு. இதெல்லாம் தற்காலிகம் தான், எப்பவா இருந்தாலும் நீங்க எல்லாம் குடிச்சுதான் ஆகணும். எல்லா விஷயத்தையும் தள்ளி வச்சுட்டு வாங்கயா, உட்காருங்கயா, குடிக்கலாம் வாங்க. இத பாருங்க, ஒரு எம்எல்ஏவா உங்களுக்கு மரியாதை தரோம், தயவு செய்து பாக்ஸை திறக்காதீங்க. எங்க ஊர் ஜனங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணாதீங்க, பேசாம போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. எங்களோடது ஒரே முடிவு, ஒரே தீர்மானம். பார், உங்களை எல்லாரையும் அடிச்சு உள்ளத்தல சொல்லுவேன். பண்ண பார்க்கலாம். உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் பயப்பட மாட்டோம். ஏன் எங்களை ஏன் அடிக்க சொல்லுவீங்க? நாங்க என்ன தப்பு பண்ண சொல்ல? இவனையா நம்மள உள்ள தள்ளுறது? நாம ஒரு கை பார்க்கலாம் வாங்க. டேய் சேனு, அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. டேய், எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். முதல்ல இவனை அடிச்சு தூக்குங்க. ஓடுங்க. டேய், வேணா விடுங்க. வாங்கங்க. வாங்கயா. எடுத்துட்டு வாங்கயா. தூக்கு அந்தால. டேய், ஐயோ. ஐயோ. டேய், அடிக்காதீங்க. நல்லா போடுங்க. அடிக்காதீங்க. அடிங்க. ஐயோ. டேய், எடுக்கலாம் பாருங்க. நாங்க யாரும் அடிக்க மாட்டோம். சொன்னா கேளுங்க. வேண்டாம். சொல்றத கேளுங்க, நிறுத்துங்க, அடிக்காதீங்க. இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா? கொஞ்சம் சும்மா இருங்க. அடிங்கடா. அடிங்க. 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 கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னங்க இது? என்னங்க இதெல்லாம்? இங்க பாருங்கயா, என்ன அவமானப்படுத்துனீங்க, அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். நீங்க தான் யாருங்கிறது ஊருக்குள்ள எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்க. நம்ம ஊருக்கே வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் ட்ரிங்க்ஸ குடிக்க சொல்றாரு. எவ்வளவு திமிரு இருக்கு இவனுக்கு. இவங்க கட்டு போன மிருகம் மாதிரி, இவங்களை இங்கே அழிச்சிருங்க. டேய், இவங்க பொண்டாட்டி பிள்ளைகளால தாண்டா இவங்க அரசியல பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஊருக்கு நல்லது பண்றேன்னு இப்படி அரசியலுக்கு வந்து இப்படி ஊரையே நாசமாக்கிட்டீங்களேடா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே அது மாதிரி நடக்கும். ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கை கூப்பிட்டு வந்து இப்படி கேட்பானுங்க. இப்ப விட்டுருங்க விட்டுருங்கன்னு கையெடுத்து கும்பிடுறானுங்க. இவங்களை இனிமே விடக்கூடாது, இல்லனா ஊரே கெட்டு போயிடும். அவங்கள சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லைங்க. இதுக்கப்புறமாவது நாமெல்லாம் தெளிவா இருப்போம். சி, திருட்டு பயலுகளா. இங்க பாரு பொருளிங்க, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சு எங்களை விட்டுருங்க. இன்னைக்கே பாரை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீ என்னையா க்ளோஸ் பண்றது? உன் பாரத்தை நாங்க ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டோமே. உனக்கு இதெல்லாம் தேவையா? உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்யா நம்ம நாடு இன்னும் முன்னேறாம இப்படியே இருக்கு. என்னது போறீங்க சார்? இங்க என்ன நடக்குது? யோ இன்ஸ்பெக்டர், இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? என்ன அவுத்து விட சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க என்ன மாதிரி ஆளுங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னானாலும் போர்லிங்க சார், சட்டத்தை நீங்க கையில் எடுத்தது மிகப்பெரிய தப்பு. சூடு சொரணை இல்ல உங்களுக்கு? இப்படி அசிங்கப்படுத்த உயிர் வாழணுமா? ஊருக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சு ஓட்டு போட்டு எங்க வாழ்க்கையை நாங்களே கெடுத்துக்கிட்டோமே. இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், இந்த ஊர் பிரச்சனையை நாங்களே உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிறோம்.
இனிமே இந்த மாதிரி நடந்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம், சட்டத்தை கையில எடுக்க வேண்டியிருக்கும் சொல்லிட்டேன். இனி அதுக்கு வாய்ப்பு இருக்காது. முதல்ல அவருங்கய்யா, வாங்கய்யா, சீக்கிரம் அவருங்க, போங்க. வாங்க சார், வாங்க. தள்ளு, வாங்க சார். வண்டியில இருங்க. உட்காருங்க சார். ஏம்மா செல்லம், இதோ வரேங்க. இந்தா. என்னங்க இதெல்லாம்? பார்த்தா தெரியலையா? பூவு, பழம், மல்லிகை சாமான். இதெல்லாம் எப்படி வாங்குனீங்க? எப்படின்னா கடையில வாங்கி கையில புடிச்சிட்டு வந்தேன். புடி. இதுக்கெல்லாம் துட்டு? அந்த சிவானன் கூட வேலைக்கு போயிருந்தல, அவரு என் வார சம்பளத்தை சேர்த்து கொடுத்துட்டாரு. என்னங்க, உங்களை பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? திரும்பவும் உங்களை நான் இப்படி பாப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சது இல்லைங்க. பயப்படாத செல்லம், நீ தைரியமா இரு. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று பண்ணு, இதில் 1000 ரூபாய் இருக்கு, வீட்டு செலவுக்கு தேவைப்படும், வச்சுக்கோ. எதுக்காகமா அழற? அழறதை விட்டுட்டு போய் சமைக்கிற வேலையை பாருமா. நம்ம 2 பேரும் உங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னல, 2 பேரும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க, போயிட்டு வரலாம். வெரி குட். ஆனா இதை நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும்பா. இது எல்லாத்துக்கும் சாட்சி நாங்களும் எங்க ஊர்க்காரங்களும் தான். நீங்க சொன்ன மாதிரியே எவ்வளவு பெரிய மாற்றம் வந்துருச்சு இல்ல? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல யாரும் குடிக்கலையா? ஒரு நாள் இந்த கருப்பனும் குடிச்சிட்டு வந்தான்ப்பா. அன்னைக்கு நீங்களே பார்த்துருக்கணும். சாவித்ரி, சாவித்ரி. என்னையா? கொஞ்சம் தண்ணி எடுத்து இரியா வரேன். ஏன் வாழ வாழன்னு கத்திக்கிட்டே இருக்க? இந்தா. என்னையா இது? திரும்ப குடிச்சிட்டு வந்திருக்கியா? வாசம் அடிக்குது. ஏய், சத்தம் போடாதடி, யாராவது கேட்ட போறாங்க. யார்ட்டையும் சொல்லிடாத. ஐயோ, ஊழல் போட ஆரம்பிச்சுட்டாலே, கும்மி எடுத்துருவாங்களே. சாவித்ரி, சாவித்ரி, என்னாச்சுடி? பாருக்கா, மறுபடியும் புருஷன் குடிச்சிட்டு வந்திருக்கா. நான் என்ன பண்ணுவேன்? சாவித்ரியோட புருஷன் குடிச்சிட்டு வந்திருக்கான். கருப்பா, வாடா இங்க. என்னடா அவசரமா ஓடி வந்துட்டு இருக்க? என்னடா உன் பிரச்சனை? ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் என்ன அடிக்க தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு ஏன், வராங்கடா. நீ என்ன பண்ண? இன்னைக்கு தெரியாம கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துட்டேன்டா. அப்படின்னா இன்னைக்கு உன்னை விட மாட்டாங்க. போய் எங்க மறைஞ்சுக்கப்பா. சரி. இன்னைக்கு அவன் தொடப்பத்துல அடி, கேரண்டி. அடிக்கட்டும், விடுறா. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். அப்பதான் அவனுக்குலாம் அறிவு வரும். அதான் திருந்துவான். எல்லாருமா சேர்ந்து கவுண்டரையா, கவுண்டரையா, என்ன காப்பாத்துங்க. கவுண்டரையா, என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு சொல்லு. அம்மா, அடிக்காதீங்கம்மா, அடிக்காதீங்கம்மா, ஐயா, விட்டுருமா, விட்டுருமா, இனிமே குடிக்க மாட்டேம்மா, அடிக்காதீங்கம்மா. என்னாச்சுமா? கவுண்டரே, இந்த கருப்பை குடிச்சிட்டு ஊருக்குள்ள வந்திருக்கான். என்னது குடிச்சிட்டு வந்தானா? யோ, என்னையா குடிச்சிட்டு வந்தியா? மன்னிச்சிடுங்க கவுண்டர், தெரியாம குடிச்சிட்டேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேன் கவுண்டர், என்ன மன்னிச்சிடுங்க. டேய் கருப்பா, ஏன்டா இப்படி பண்ணா? இன்னும் திருந்த மாட்டியா? கவுண்டர், என் புருஷன் தெரியாம இந்த தடவை தப்பு பண்ணிட்டாரு. இனிமே இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க கவுண்டர். இந்தாங்கய்யா 1000 ரூபாய் அபராதம். சரி, போமா. அவன் பண்ண தப்புக்கு பிராயசித்தத்தை அனுபவிச்சான். ஏண்டா கருப்பா, இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமா இப்படி பண்ணலாமா? இது சரியா? இங்க பாரு, இனிமேல் இந்த தப்பை இனிமேல் பண்ணாத, ஜாக்கிரதை. சரி, ஆனது ஆச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. இங்க பாருமா, போங்கம்மா, போங்க. கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ. யோ, யோ, வாயா, போயா, வந்து ஒழுங்காரியா.
இங்க பாரியா நம்ம பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. இப்போ எங்க ஊர் ஜனங்க முன்ன மாதிரி இல்ல. எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்காங்க. நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். எங்க ஊர்க்காரங்களோட நம்பிக்கையை பார்த்து அரசாங்கம் எங்க ஊரை முன் உதாரண கிராமமா அறிவிச்சிருக்காங்க. கடைசியில உங்க ஊர் ஜனங்களும் பெரிய சாதனையே பண்ணிட்டீங்கல்ல? ஆமாப்பா, அத நினைக்கும் போதே எங்களுக்கு பெருமையா இருக்கு. உங்க மனைவி சுந்தரி அமாவாசை கூட போனது நீங்க அந்த அமாவாசை சும்மா விட்டுட்டீங்களா? சும்மா விடுவனா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு அவ விலாசத்தை தேடி கண்டுபிடிச்சு சென்னைக்கே போனேன். ஏய் சுப்பிரமணி, நீ எங்க இங்க? என் வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். எங்க என் பொண்டாட்டி? ஓம் பொண்டாட்டியா? என்னையா சொல்லிட்டு இருக்க நீ? என்கிட்ட நீ இந்த மாதிரி பொய் சொன்னா உன்னோட நாக்கு அறுத்துருவ, ஜாக்கிரதை. எனக்கு தெரியாதியா? சாமி சத்தியமா எனக்கு தெரியும். ஏய், பொய் சொன்னேன்னு வச்சுக்க, உன்னோட கழுத்து அப்படியே இருக்கு. உன்னை கொன்னுடுவேன்டா. என் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லுடா. சொல்றேன், சொல்லிடுறேன். சொல்லுடா, எங்க இருக்கான்னு சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, வா வீட்டுக்கு போலாம். வந்து உட்காரு, யோசிக்காம வந்து உட்காரு. இதான் என் வீடு, வா. இதான் என் வீடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாடகை எவ்வளோ? வாடகை கொடுத்து சென்னையில் வாழ முடியுமா? அதான் 5 லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு எடுத்திருக்கேன். வா வந்து உட்கார். உட்கார். நான் இவ்வளவு பணத்தை எப்படி சம்பாதிச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். புரோக்கர் வேலை பார்க்குறேன். எங்க மினிஸ்டர் இளநீர் முனியப்பான்னு இருக்காரு. ஏன் அவரை இளநீர் முனியப்பான்னு கூப்பிடுறாங்க? முன்னாடி அவர் இளநீர் வித்துட்டு இருந்தாரா, அதனால அவரை இளநீர் முனியப்பான்னு கூப்பிடுறாங்க. ஐயோ, அதெல்லாம் உனக்கு தெரியாது. விட முதல்ல நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிடலாம். போயிட்டு வா. போ, பாத்ரூம் அந்த பக்கம் இருக்கு. சுந்தரி, எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே வந்த? என் வாழ்க்கையே ஒரு போராட்டமா ஆயிடுச்சு. அந்த குடிகாரனை கட்டிட்டு போராடுறதை விட சாவறதே மேலுன்னு அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். என்னால சாக முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் உன்னை பார்த்தேன். நீதானான்னு சந்தேகத்துல தான் கூப்பிட்டேன். அப்புறம் அது நீயா தான் இருந்த. எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடு அமாவாசை. எப்படியாவது நான் அதுல பொழைச்சுக்கிறேன். இங்க பாரு சுந்தரி, உனக்கு இந்த வேலையெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ பேசாம என் கூடயே இருந்துரு, அது போதும். அது எப்படி முடியும்? எனக்கு அதுலலாம் விருப்பமே இல்ல. எனக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி எனக்கு உதவி பண்ணு. உன் உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். சரி சரி, பார்த்துக்கலாம். இப்போ போய் தூங்கு, காலையில பார்த்துக்கலாம். சரி.
உன்னை இங்கே விட்டுட்டு என்னால் வெளியில் தூங்குறதுக்கு எனக்கு மனசே வரல. ஒரே ஒரு வாட்டி என் பேச்சை கேளு, உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். அந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா நான் இங்க வந்திருப்பேனா? எங்க வேணாலும் போயிருப்பேன்ல. உன்னை நம்பி வந்தேன் பாரு. ச்சே. சுந்தரி, சுந்தரி, ஏதோ இந்த ஊருக்கு வந்து பெரிய மனுஷனா இருக்க, ஏதாவது உதவி பண்ணுவேன்னு நினைச்சு வந்தா நீ இப்படியா நடந்துக்குவ? உன் புத்தி இன்னும் உன்னை விட்டு போகலல. ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து. சுந்தரி, இந்த நேரத்தில் எங்க போற? நில்லு, நான் சொல்றத கேளு சுந்தரி. கடவுள் சத்தியமா எனக்கு வேற எதுவும் தெரியாது. அன்னைக்கு ராத்திரியே அவ இங்கிருந்து போயிட்டா. சுப்பிரமணி, உன் பொண்டாட்டிய நான் என்னமோன்னு நினைச்சேன். ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. இப்ப அவ எங்க இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அவ எங்க போனான்னு எனக்கு தெரியல. எங்க வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் போனா ஒரு பெரிய ரோடு வரும். அங்க ஒரு 2 வாட்டி நான் அவளை பார்த்தேன். எதுக்கு இவளோட வம்புன்னு நான் அவகிட்ட பேசல. அப்படின்னா அவ இதே ஏரியால இருக்கான்னு சொல்றியா? அதெல்லாம் கார்மெண்ட்ஸ் ஏரியா. அங்க ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தம்பி, இங்க சுந்தரின்னு யாராவது வேலை பார்க்கறாங்களா? சுந்தரின்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. யாரை கேக்குறீங்க? இத பாருங்க, இவ தான் என்னோட மனைவி. நான் இவளை தான் கேட்டேன். ஓ, இவங்களா? முதல்ல எங்க ஃபேக்டரியில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க இல்ல. இந்த வேலை பிடிக்கலன்னு வேற இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இவ எங்க வேலை பார்க்கறான்னு சொல்லுப்பா. இப்ப எங்க வேலை பார்க்கறாங்கன்னு தெரியல. 2 முறை நான் அவங்க அந்த பக்கமா போறத பார்த்தேன். சரி தம்பி, நான் வரேன். சரிங்க. வணக்கம்ப்பா. வணக்கங்க. இவங்க இங்க வேலை பார்க்கறாங்களாப்பா? ஏன் கேக்குறீங்க? அம்மா, நீங்க யாரு? நான் இவ புருஷன். அவளை பார்க்கணும்ப்பா. இவங்க இங்க தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. போன வாரம் சம்பளம் வாங்கிட்டு இனிமே வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் வேலையை விட்டு போனாங்க? கேட்டதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி தம்பி, நான் சரிங்க. வரேன். ஐயோ கடவுளே, என்னோட வாழ்க்கை இப்படி ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கருமத்தை நான் குடிச்சே இருக்க மாட்டேனே. என் பொண்டாட்டிய தேடி தேடி போதும்னு ஆயிடுச்சு. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற சொன்னாங்க. அவ உயிரோட இருக்காளா இறந்துட்டாளான்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அவளே இல்லைன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும்? நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். மாமா, மாமா, சுந்தரி! மாமா, சுந்தரி, என்னை விட்டுட்டு நீ இத்தனை நாளா எங்கம்மா போயிட்ட? என்ன மன்னிச்சிரு சுந்தரி. இதுக்கப்புறம் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். மாமா, உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல மாமா. நீங்க இப்படி மாறணும்னு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். எனக்கும் அப்படிதான் இருந்தது சுந்தரி. நீ இல்லாம இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு நான் ஏதாவது பண்ணிக்கலான்னு தோணுச்சு. அப்படிலாம் பேசாதீங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இருந்தாலும் நீங்க என் புருஷன் இல்லையா? உன்னை சரியா புரிஞ்சுக்காம நான் உன்னோட மனசை ரொம்ப நோகடிச்சிருக்கேன் சுந்தரி. மாமா, நீங்க இல்லாம நான் தினமும் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களை விட்டா எனக்கு வேற யாரு மாமா இருக்கா? நீங்களே சொல்லுங்க. இதுக்காகலாம் நான் உங்களை விட்டு போனா நான் ஒரு பொண்ணா? யாரு எப்படி என்னன்னா எனக்கு தெரியல. ஆனா நீங்க தான் எனக்கு என்னைக்குமே கடவுள் மாமா. நான் உனக்கு எவ்வளவோ தொல்லை கொடுத்தோம். நீ என்ன இந்த அளவுக்கு காதலிக்கிறியே சுந்தரி.
நீ எனக்கு கிடைக்கலனா சத்தியமா உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். அபசகனமா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மாமா. நானும் அப்படிதான். நீங்க கிடைக்காம இருந்தா நான் உயிரோட இருந்திருப்பேனா? ஏதாவது பண்ணி செத்து போயிருப்பேன். சுந்தரி, நீ என் வாழ்க்கையோட வெளிச்சம். என்னை விட்டுட்டு நீ இனிமே எங்கேயுமே போகாத சுந்தரி. இல்ல மாமா, நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா. சுந்தரி மாமா, சுந்தரி மாமா, சுந்தரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா? மாமா, என்னம்மா? நான் அங்க விறகு வெட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீங்க வருவீங்கன்னு பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நானும் வரலான்னு தான் பார்த்தம்மா. அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. இவங்க ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா, நானும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன். வெட்டி பேச்சு பேசி ஒருத்தரை இன்னொருத்தர் கெடுத்த கதையா? பேச யாராவது கிடைச்சிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவீங்களே. சுப்பிரமணிய ஐயா, யார் இவங்க? இவங்க என்னோட மனைவி சுந்தரி. நான் அப்பவே சொன்னேன்ல சுந்தரின்னு. அவங்க தான் இவங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கங்க. சுந்தரி அம்மா, நீங்க எடுத்த முடிவு ரொம்ப நல்லா இருந்தது. என்னப்பா பண்றது, நம்ம குடும்பத்தை சரி பண்ணணும்னா நம்ம ஏதாவது பண்ணிதானே ஆகணும். ஆமாமா, உங்க ஊர் ஜனங்க மாதிரி நாட்டுல இருக்கிற எல்லாருமே மாறிட்டாங்கன்னா நம்ம நாடு முன்னேறுங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. இவங்க இல்லாம இருந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியலப்பா. குடிப்பழக்கத்தை கத்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க வீடு எல்லாத்தையும் மறந்து நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த சுந்தரியால நான் இப்போ மனுஷனா மாறி இருக்கேன்பா. உங்களுக்கு இந்த மாதிரி மனைவி கிடைக்க புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமாப்பா, நான் புண்ணியம் தான் பண்ணிருக்கேன். என்னோட கண்ணை திறந்த தேவதை இவங்க. மாமா, சும்மா ஏதேதோ சொல்லிட்டு இருக்காதீங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நீங்களும் எல்லாரும் வாங்க, காஃபி குடிச்சிட்டு போலாம். வேணாமா, நாங்க எல்லாம் குடிச்சிட்டோம். நீங்க எல்லாரும் எங்களுக்காக நேரம் ஒதுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. நேயர்களே, இவ்வளவு நேரம் எங்க கூட இணைந்திருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேமராமேன் கூட சந்தோஷ்குமார், டிவி 90 சென்னை. வணக்கம் நேயர்களே, இவ்ளோ நேரம் இங்க நேரலைய பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கேமராமேன் SS கூட நான் உங்க மைத்திலி, டிவி 60 சென்னை.